Hello, aspirants. It is really happy to see, we are genuinely surprised and happy that students are regularly watching Spectrum Modern India series in Tamil. Okay. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஆஸ்பிரன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக ஃப்ரம் வெரண்டா இயர்ஸ் வி ஆர் சீயிங் திஸ் ஓகே ஸோ லாஸ்ட் 2 வீடியோஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் எதுக்காக யூரோப்பியன்ஸ் இந்தியாவுக்கு வந்தாங்க ஓகே அவங்க வந்தப்போ இந்தியா எப்படி இருந்தது ஹவு பிரிட்டிஷ் ஃபாட் வித் அதர்ஸ் ஹவு ஃப்ரெஞ்ச் ஃபாட் வித் அதர்ஸ் அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். செகண்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா முகல் எம்பையரை எப்படி வந்து பிரிட்டிஷ் ரீப்ளேஸ் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம். லேட்டர் முகல்ஸ், அதாவது அவுரங்கசீப்க்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட சுச்சுவேஷன் எப்படி இருந்தது, லேட்டர் முகல்ஸ் எப்படி கம்பேர் டு த மைட்டி முகல்ஸ் வந்து எவ்வளோ வீக்காக இருந்தாங்க, அவங்களோட பாலிசிஸ் வந்து எப்படி ஒரு பொலிட்டிக்கல் வேக்கம் வந்து இந்தியாவில் கிரியேட் பண்ணுச்சு, அந்த பொலிட்டிக்கல் வேக்கம் எப்படி வந்து பிரிட்டிஷ்க்கு ஒரு சக்சஸிவ் பாத்தை கிரியேட் பண்ணி கொடுத்தது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இமீடியட்டாக பிரிட்டிஷ் வந்து முகல்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடலை. ஓகேவா? ஸோ ஈவன் முகல்ஸ் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய ரீஜனல் கிங்டம்ஸ் இருந்தது. நல்லா தெரிஞ்சிருக்கும் நம்ம எல்லாத்துக்கும். அவுரங்கசீப் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த பார்த்தீங்கன்னா மராத்தாஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு இருந்தாரு. நார்த் இந்தியாவில் ஜாட்ஸ் கூட இஷ்யூஸ் இருந்தது. சவுத் இந்தியாவில் வந்து டெக்கான் சுல்தான்ஸ் கூட இஷ்யூஸ் இருந்தது. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அவுரங்கசீப்போட டெத்துக்கு அப்புறமேட்டு முகல் எம்பையர் வந்து ஸ்பிளிட் ஆகுது. லாஸ்ட் வீடியோவில் கிளியராக சொல்லியிருந்தேன் எப்படி ஆவாத், ஹைதராபாத், ஓகே, இந்த மாதிரியான ரீஜனல் கிங்டம்ஸ்லாம் கிரியேட் ஆச்சு. ஆவாத், பெங்கால், ஹைதராபாத் மாதிரியான ரீஜனல் கிங்டம்ஸ்லாம் எப்படி கிரியேட் ஆனிச்சு அப்படின்றத பார்த்தோம். ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த பர்டிகுலர் வீடியோவில் இந்த பர்டிகுலர் எபிசோட்ல நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் அண்ட் கன்சால்டேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் பவர் இன் இந்தியா. ஹவு ஆஃப்டர் முகல்ஸ் வாட் ஹஸ் ஹேப்பன் டு இந்தியா, ஹவு ரீஜனல் பவர்ஸ் கேம் இன் டு ஃபோர்ஸ், and how British has successfully defeated those regional powers and then they have started being the மாஸ்டர்ஸ் அண்ட் ரூலர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்டர்னல் டிகே ஆஃப் முகல்ஸ் பார்த்தோம். அதுக்கடுத்து எக்ஸ்டர்னல் ரைஸ் ஆஃப் குளோபல் சூப்பர் பவர், அதாவது பிரிட்டிஷ் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ராஜ் அப்படின்றது எப்படி கிரியேட் ஆனிச்சு அப்படின்றத இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வித்தவுட் ஃபர்தர் அடியூ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஓகே, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரில் ஓகே, ஸோ இது வந்து ஹிஸ்டாரியன்ஸ் வந்து பிரிட்டிஷ் எம்பையரை பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸாக டிவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் டு த ஈஸ்ட் அப்படின்வாங்க. 1783க்கு முன்னாடி பிரிட்டிஷ் வாஸ் ஹைலி ஃபோக்கஸ்ட் ஆன் அமெரிக்கன் காலனிஸ். ஓகே, பட் என்ன அந்த கிரேட் அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நடந்த போயிட்டு அமெரிக்கன் கான்டினென்ட்டே அவங்க கையை விட்டு போயிடுச்சு. ஸோ இனிமேட்டு இந்தியா வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல வந்து நிறைய பிரிட்டிஷ் இருந்ததா சில ஹிஸ்டாரியன்ஸ் சொல்லுவாங்க. வேற சில ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா பிரிட்டிஷ் கன்சிடர் தெம்செல்ஃப் அஸ் த நியூ ரோமன்ஸ். ஒன்ஸ் அப்பான் அ டைம் எப்படி ரோமன் கிங்டம் இருந்ததோ அதே மாதிரி the British doesn't just want to rule, they want to justify their rule அப்படின்ற ஆஸ்பெக்ட் இருந்தது. ஓகே, அதனால தான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து சிவிலைசிங் மிஷன், அவங்கள வந்து ரூலர்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்ல, தே ஆர் ஹியர் டு சிவிலைஸ் த இந்தியா அப்படின்னு சொன்னாங்க, சிவிலைஸ் இந்தியான்னு சொன்னாங்க. இதை தான் வந்து ருடியார்ட் கிப்ளிங்கோட ஃபேமஸ் ஒயிட் மேன்ஸ் பேர்டன் அப்படின்ற ஆஸ்பெக்ட்லாம் சொல்லியிருப்பாங்க. ஒயிட் மேன்ஸ் பேர்டன், அதாவது இங்கே வந்து அவங்க நம்மளை அடிமைப்படுத்துறதுக்காக வரல, நம்மளுக்கு சிவிலைசேஷனை கற்றுக் கொடுக்கறதுக்காக வந்தாங்க, அதுக்காக தான் இந்தியாவை வந்து அவங்க ரூல் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. கேட்கறதுக்கு நல்ல ஜோக்காக இருக்கும். பட் ஆனால் எப்படி அதை ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு எப்படி ஜஸ்டிஃபை பண்ணாங்கன்னா இந்தியன் கல்ச்சர், அதாவது ஓரியன்ட் கல்ச்சர். நான் ஏற்கனவே சொன்னால் ஓரியன்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்தியா அண்ட் தென் அதை தாண்டி இருக்க சைனா, அதாவது ஈஸ்டர்ன் சைடில் இருக்க சைனா, இது எல்லாத்தையும் ஓரியன்ட் கல்ச்சர்னுவாங்க. இந்த ஓரியன்ட் கல்ச்சர் அதை வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா ஜென்ரல் அந்த டைமில் பேக்வேர்ட் ஆர் ஸ்டேக்னன்ட் கல்ச்சர் அப்படின்றாங்க. அதாவது அது வந்து ஒரு இடத்துல பின்தங்கிடுச்சு அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அதனால எங்களுக்கு வந்து ரிசோர்ஸ் எக்ஸ்பிளாய்டேஷன் எங்களோட நோக்கம் இல்லை. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை முன்னேற்றது தான் எங்களோட நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது பர்டிகுலராக யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு இந்த ஆஸ்பெக்ட் வந்து மெயின்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டண்ட்டான கான்செப்டுக்கு போகலாம். ஓகேவா? ஸோ அந்த டைமில் இந்தியாவில் இருந்த ரீஜனல் கிங்டம்ஸ் கூட பிரிட்டிஷ்க்கு எப்படி இஷ்யூஸ் வந்தது அப்படின்றது தான் முக்கியம். இந்த பர்டிகுலர் பாயிண்ட் முக்கியம் கிடையாது. வாஸ் பிரிட்டிஷ் கான்குவெஸ்ட் ஆக்சிடென்டல் ஆர் இன்டென்ஷனல் அப்படின்னா மெயின்ஸ் கூட இந்த பர்டிகுலர் பாயிண்ட் தேவையில்லை. ஓகே, ஷல் டைரக்ட்லி கெட் இன் டு த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா இதில் போத் த ஸ்கூல்ஸ், ஓகே, டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட், பிரிட்டிஷ் எதுக்காக இந்தியா கேப்சர் பண்ணாங்க அப்படின்றதுக்கு வேரியஸ் ஹிஸ்டாரியன்ஸ் கிட்ட வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கு, அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. இது நம்மளுக்கு யூபிஎஸ்சிக்கு தேவையில்லை. ஓகே, நமக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த காசஸ் ஆஃப் பிரிட்டிஷ் சக்சஸ் இன் இந்தியா.
லிசன், நம்ம ஏற்கனவே சொன்ன இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ஃபாரின் பவர்ஸ் வந்தாங்க. அந்த 5 ஃபாரின் பவர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப எப்படி பிரிட்டிஷ் மட்டும் இந்தியாவில் வின் பண்ணாங்க அப்படின்றது மட்டும் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சென்டர்ஸ் வந்து கேப்சர் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் லீடர் மட்டும் இல்லாமல், அதாவது ராபர்ட் கிளைவ் மாதிரியான ஃபர்ஸ்ட் லெவல் லீடர் மட்டும் இல்லாமல் செகண்ட் லெவல் லீடர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நல்ல ஏபிள்டு பர்சனாக இருந்தாங்க. கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பையர் மேக்கிங் இன்ட்ரெஸ்டோட முன்னாடி வச்சிருந்தாங்க. ஸோ தட் தேவர் நாட் டிபெண்டன்ட் டு தேர் கவர்மெண்ட் ஜஸ்ட் த ஃப்ரெஞ்ச் வாஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகே, ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்குறப்போ உங்களுக்கு கிளியராகவே தெரியும் பிரிட்டிஷ் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை கம்பேர் மற்ற பவர்ஸை கம்பேர் பண்ணப்ப எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாங்க அப்படின்றது. ஓகேவா? ஓகே, ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் வாட் வி ஆர் சப்போஸ் டு நோ. எப்படி பிரிட்டிஷ் வந்து மற்றவங்களை டிஃபீட் பண்ணிட்டு ஈஸியாக வந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த பர்டிகுலர் வீடியோவில். ஓகே, ஸோ அதுக்கான ரீசன்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வித் ஃபர்தர் அடியூ, ஓகே, ஸோ சுப்பீரியர் ஆர்ம்ஸ் மிலிட்ரி அண்ட் ஸ்ட்ராட்டஜி. சுப்பீரியர் ஆர்ம்ஸ் மிலிட்ரி அண்ட் ஸ்ட்ராட்டஜி எதுக்காக? ஸோ லிசன், யூரோப்பில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வருது. ஓகே, ஸோ ஆனாலுமே இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை பிகின் பண்ணது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா there was a huge technological gap. There was a huge technological gap in both strategy as well as arms. Okay, ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். The British didn't just have better weapons, they had better standardization. The British didn't have just better weapons, but they had பெட்டர் ஸ்டாண்டர்டைசேஷன். ஓகே, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரூலர்ஸும் இந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் என்னன்னா தே ஆக்சுவலி ட்ரை டு இமிட்டேட். ஓகே, தே ட்ரை டு இமிட்டேட். ஃபார் எக்ஸாம்பிள் இன் இந்தியா மகாஜி ஷிந்தியா, ஓகே, பெங்காலில் இருக்க ஷிந்தியா குரூப், சாரி மராத்தாவோட ஷிந்தியா குரூப், அண்ட் தென் திப்பு சுல்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஆஃபீஸர்ஸை வந்து ஹையர் பண்ணுறாங்க. எதுக்காகனா அவங்களோட ஆர்மியை மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் த பிக்கஸ்ட் இஷ்யூ ஹியர் வாஸ் they were dependent on the foreign experts. Okay, and when the particular experts left, okay, or they were not able to help, the Indian armies were left with high tech power and gear, but they could not maintain it or evolve it. வேறஸ் பிரிட்டிஷ் கிட்ட ஒரு ஆர்ம் இருக்கு, ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் கன்னோ பிஸ்டலோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கான்ஸ்டன்ட்டாக அவங்க எவால்வ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருந்தது. ஓகே, ஸோ தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் we are supposed to understand it. As I said, okay, many Indian rulers, imported European norms and employed European officers. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாஜி சிந்தியா as well as திப்பு சுல்தான், ஓகே, and then ராஜா மார்த்தாண்ட வர்மா, இவங்கெல்லாம் பண்ணாங்க. பட் they actually could not succeed it. And most importantly என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவோட அந்த மென் பவரும் பிரிட்டிஷோட மென் பவரும் கம்பேர் பண்ணுறப்ப பிலீவ் இட் ஆர் நாட் த பிரிட்டிஷ் வேர் பெட்டர். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கமிங் டு தட், ஓகே, பயனட் அண்ட் ஃப்ளின்ட்லாக் அப்படின்வாங்க. ஓகே, ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து அந்த ஃப்ளின்ட்லாக் மஸ்கெட் அப்படின்வாங்க. லிசன், லோட் பண்ணி உள்ளார மருந்து போட்டு ஒரு குண்டை போட்டு அதை சுடுறது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹை லெவலில் அட்வான்ஸ் ஆகிட்டே இருந்தாங்க. வேறஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் இந்தியன் கேவல்ரின்றவங்க எடுத்தோடனே சண்டை அப்போ ஓடி போயிட்டு அதே கண்ணை வச்சிருந்தாலும் ஓடி போய் சுடுறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் தான் எங்கேஜ் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் த பிக் டிஸ்அட்வான்டேஜ் ஃப்ரம் இந்தியன் சைட். நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ப்ரொஃபஷனலிசம். இந்தியன் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் they could not match the English officers, okay, and armies. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா absence of originality. What is originality? As I said, it is the conflict between professionalism and personalism. Okay, so there is a cultural secret of British success. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி அப்படின்றது அந்த டைம்ல அந்த இந்தியன் ஆர்மின்றது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபியூடல் லார்ட்ஸோட கண்ட்ரோல்ல இருக்கும். அண்ட் தேவர் லாயல் டு எ ஸ்பெசிபிக் சீஃப். ஓகே, நாட் டு த ஸ்டேட். அதாவது மராத்தா எம்பையர் அப்படின்னு இருக்குன்னா அதோட ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா மராத்தா எம்பையருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறதா நினைக்க மாட்டாங்க, அவங்களோட லாயல்ட்டி இருக்கிறதா நினைக்க மாட்டாங்க. அவங்களோட ஃபியூடல் லார்டுக்கு தான் அவங்களோட லாயல்ட்டி இருக்கிறதா நினைப்பாங்க. வேற இந்த டியூட்டி ஆஃப் த ஃபியூடல் லார்ட் இஸ் டு சப்ளை த மராத்தா எம்பையர் ஆர் த ஸ்டேட் வித் ஆர்மி அப்படின்றத கான்செப்டாக இருக்கட்டும். வேற ஒரு சீஃப் வந்து கொண்டுட்டாலோ இல்லை அவருக்கு பிரைப் பண்ணிட்டாலோ அந்த ஆர்மி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆகிடும். நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் த பிரிட்டிஷ் army, okay, they have understood, the British understood that loyalty follows the paycheck. Which means என்னன்னா the sepoys of British East India Company's army were regularly paid, which means first of every month salary இருக்கும். There was certain issues with the salary,
பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் எவ்ரி மந்த் தே வில் பி பெய்டு சேலரி. வேற இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஸ்பெக்ட் இல்லை. அதனால பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரிட்டிஷ் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க. என்னன்னா இந்தியன் மென்ஸை ரெக்ரூட் பண்ணாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆர்மிலையும் பார்த்தீங்கன்னா அவங்க தேர் ரெக்ரூட்டட் இந்தியன் மென்ஸ் அண்ட் தென் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஓன் கண்ட்ரி மென் அகேன்ஸ்டாக ஃபயர் பண்ண வச்சாங்க. ஸோ அவங்கள வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் கம்பெனி பகதூர் அப்படின்னு சொல்லி கூட கூப்பிடுவாங்க. பட் the Indians at that time they were not worried because they wanted economic opportunities. I'm talking about few Indians. Okay, and then பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் சிஸ்டம் இருந்தது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில். ஈவன் ஒரு காமனர் ஆன ஏன்னா ஒரு கிளர்க் பொசிஷன்ல இருந்த ராபர்ட் கிளைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்னர் ஆனார், பெங்காலோட கவர்னர் ஆனார். வேற வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆஃப் அண்ட் உங்களுக்கு டாப் போஸ்ட்ன்றது ஒரு எப்படி சொல்றதுன்னா உங்களுக்கு ஒரு சன் ஆஃப் நோபல்ஸ்க்கு தான் இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இன்காம்பிட்டண்ட்டாக இருக்கலாம். பட் அதை பற்றிலாம் ஒரி பண்ணாமல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தகுதிக்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. வேற பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா ஆர்மியில் அந்த கான்செப்ட் கிடையாது. ஸோ இந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சேஞ்சை வந்து அந்த இடத்துல தந்தது. ஓகே, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஓகே as I said ரெகுலர் சிஸ்டம் ஆஃப் சேலரி தந்துகிட்டு இருந்தாங்க. ஓகேவா, லாயல்டி ஃபாலோடு த பே செக். ஓகே, கம்பெனியோட ஆர்மி as I said they were paid based on the reliability and their skill. They were paid based on the reliability and skill, whereas hereditary aspect was not there. Okay, and then caste and class அந்த பேஸ் பண்ணியும் உங்களுக்கு தரல. ஸோ இதனால உங்களுக்கு நிறைய ஏபிள்டு பர்சன்ஸை வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஆர்மியில் ரெக்ரூட் பண்ண முடிஞ்சது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஓகேவா, இந்தியாவில் மெரிட் வாஸ் ஆஃபன் டிஸ்ரிகார்டட் அலாங் வித் எபிலிட்டி. தட் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, ஸோ பிரில்லியன்ட் லீடர்ஷிப் இதை வந்து பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் வித் த செகண்ட் லைன் டிஃபென்ஸ் ஆர் செகண்ட் லைன் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் சாப்டர்ல இருந்து நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதை நம்ம லேட்டரா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் கான்செப்ட் பார்க்கலாம். உங்களுக்கு பிரிட்டிஷ் லீடர்ஸ்லாம் பாருங்க, கிளைவ், வாரன் ஹாஸ்டிங்ஸ், ஓகே, எல்ஃபின்ஸ்டோன், முன்ரோ. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய லீடர்ஸ் இருந்தாங்க. உங்களுக்கு வேற பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு ஹீரோ கல்ச்சர் தான் இருந்தது. அதாவது ஹைதர் அலி, நானா ஃபட்னாவிஸ் இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் இருந்தாங்க. பட் அவங்க இறந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு ப்ராப்பர் லீடர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வைக்கல. பிகாஸ் ஆஃப் தட் த ஸ்டேட் ஆல்சோ கொலாப்ஸ்ட் பிகாஸ் தெர் வாஸ் நோ சிஸ்டம் டு ரீப்ளேஸ் த லீடர்ஸ். ஓகே, வேற இன் பிரிட்டிஷ் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் லீடர்ஸ் இருந்தாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணி செகண்ட் லைன் ஆஃப் லீடர்ஸும் இருந்தாங்க. அண்ட் தென் பிரிட்டிஷ் அப்பயே சொல்லலாம் they followed a corporate culture. They had a bench of talent. If one general fell in the battlefield, another person who is trained in the same doctrine will step up. Another person who is trained in the same doctrine will step up. And most importantly, they fought for the company and the crown. Okay, they didn't actually worry or they didn't die when the leader has died. Okay, so இந்தியாவில் அப்படி கிடையாது. ஒரு லீடர் இறந்தவொடனே மாசா சூசைட் பண்ற ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஓகே, ஸோ இந்த ரேர் குவாலிட்டிஸ் ஓகே ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவல் லீடர்ஸான அயர்கூட். ஓகே, ஃபர்ஸ்ட் லெவல் லீடரான வாரன் ஹாஸ்டிங்ஸ், எல்ஃபின்ஸ்டோன், முன்ரோ மட்டும் இல்லாமல் கிளைவ் மாதிரி மட்டும் இல்லாமல் செகண்ட் லெவல் லீடர்ஸான அயர்கூட், லார்ட் லேக் அண்ட் ஆர்த்தர் வெல்லஸ்லியராக இருந்தாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைட் பண்ணாலும் சரி ஓகே இந்தியாவில் ஒருத்தங்களுக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு காமன் காசும் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக பார்த்தீங்கன்னா இந்தியன் லீடர்ஸ் கிட்ட இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஃபினான்ஸ், த பவர் ஆஃப் பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பிரிட்டிஷ் வேர் த ஒன்லி பீப்புள் இன் இந்தியா அட் த டைம் with global credit. Okay, and most importantly they made sure that they have three way of revenue. They had three way of revenue. First thing, profits from China tea trade. First thing, profit from China tea trade. Okay, second is custom duties from global shipping. And then most importantly and phenomenal of all, land revenue from Bengal, especially after 1765 உங்களுக்கு பேட்டில் ஆஃப் பிளாசி அண்ட் பேட்டில் ஆஃப் பக்சர் முடிஞ்சவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1765 அப்புறமேட்டு லேண்ட் ரெவன்யூ கண்டினியூஸாக வந்தது. வேற என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் கம்பேரிசன் போலாம், மராத்தாஸ் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. பட் ஆனால் வார்க்கு அவங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடனாக போயிட்டு பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு சிட்டியை வந்து லூட் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு they will pay their soldiers. இதை வந்து
அந்த சவுத் சிஸ்டம் சொல்லுவாங்க. வேற வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து இஃப் தே வாண்ட் டு ஃபண்ட் த வார் தே வுட் டேக் அ லோன் அவுட் ஆஃப் த இங்கிலாந்து ஆர் இந்தியன் பேங்கர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன் பெங்கால் ஜகத் சேத் மாதிரியான இம்பார்ட்டன்ட் பேங்கர்ஸ் கிட்ட இருந்தால் அவங்க ரெகுலராக ஃபண்டிங்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான வாருக்கு முக்கியமான தேவையான ஃபினான்ஷியல் பேக்கப் பிரிட்டிஷ் கிட்ட பெட்டராகவே இருந்தது, வேற இந்தியன்ஸ் கிட்ட இல்லை. நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் த ஐடியாலஜிக்கல் ஏஜ். ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனலிஸ்ட் ப்ரைட் அப்படின்னுவாங்க. ஓகே, நேஷனலிசம் வர்சஸ் ரீஜனலிசம் கான்செப்ட்னு இதை சொல்லலாம். பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் ஹேட் சென்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ்னஸ். ஓகே, த பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் ஹேட் அ sense of Britishness and most importantly they were fighting for a flag. Okay, whereas in India, okay, people believing in material advancement, okay, and they were actually proud of their national glory. Okay, whereas Indians என்ன பார்த்தீங்கன்னா கான்சியஸ்னஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றது, அதாவது இந்தியர்கள் அப்படின்ற மனப்பான்மை அப்போ நிறைய பேருக்கு இல்லை. ஏன்னா அந்த டைம்ல இந்தியான்றது ஒரு சிங்கிள் கண்ட்ரியே கிடையாது, அதுதான் ரியாலிட்டி. ஓகே, இதையும் நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்படி பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஸ்மால் கிங்டம்ஸை கம்பைன் பண்ணி இந்தியாவை ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டாக கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்தியாவோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இங்கே நம்ம என்ன சொல்ல வரோம்னா மராத்தாஸ் இருக்காங்க, அவங்களுக்கு பெங்கால்ஸோட ஒரு கின்ஷிப் இல்லை, அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை. அவங்க அடிபட்டா இவங்க போய் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மென்டாலிட்டி அப்போ கிடையாது. ஓகேங்களா. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நார்த் இந்தியாவில் இருக்க சிக்குக்கு சவுத் இந்தியாவில் இருக்க நிசாமி அடிபட்டா வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மென்டாலிட்டி இல்லை. ஓகே, ஸோ இதனாலேயே பிரிட்டிஷ் வந்து இந்தியன்ஸ் வாண்ட் டு கான்கொயர் இந்தியா அப்படின்ற கான்செப்டையே அவங்க ஈஸியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அட் த டைம் இந்தியான்றது ஜஸ்ட் வந்து ஒரு ஜாகிரபிக்கல் யூனிட் தானே தவிர ஒரு பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டியா அந்த டைம்ல இல்லை. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜகத் சேத்துன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ஜகத் சேத்துன்றவர் இந்த பேட்டில் ஆஃப் பிளாசியை வந்து ஃபண்ட் பண்ண மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன். ஹி வாஸ் அ வெல்த்தியஸ்ட் ஆஃப் இந்தியன் பேங்கர்ஸ். ஓகே, ஸோ அந்த டைம்ல ஹி வாஸ் சப்போர்ட்டிங் த பிரிட்டிஷ். ஏன்னா பிரிட்டிஷ் வேர் மோர் ரிலையபிள் இன் பேயிங் த டெப்ஸ் கம்பேர்ட் டு த நவாப் ஆஃப் பெங்கால். ஜஸ்ட் இமேஜின். ஓகே, இந்த இடத்துல எப்படி ஒரு ரிலையபிலிட்டின்றது இந்தியாவோட எம்பையரை சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு ரீசனா மாறி இருக்கு அப்படின்றது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பிரிட்டிஷ் கண்ட்ரோல் த ஹைவேஸ் ஆஃப் த வேர்ல்ட். அப்படின்னா என்னன்னா தேவர் த மாஸ்டர்ஸ் ஆஃப் த ஓஷன்ஸ் அண்ட் சீஸ். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி லேண்ட்ல பிரிட்டிஷ் தோத்தாலும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா வாட்டர்ல தோத்தது இல்லை அப்படின்லாம். ஓகே, இதனால அவங்க கான்ஸ்டன்டா பெங்கால்ல வார் நடக்குதா, மெட்ராஸ்ல இருந்து ஆளுங்களை வந்து ஷிப் மூலமா அனுப்புவாங்க. இதே பெங்கால் அண்ட் மெட்ராஸ்ல வந்து வார் நடக்குதா, இங்கிலாந்துல இருந்து ஷிப்ல ஆள் கொண்டு வருவாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வேறஸ் இந்தியன் ரூலர்ஸ் லேண்ட் லாக்டு, அவங்களால எக்ஸ்டர்னல் ஹெல்ப், ஏன் இன்டர்னல் ஹெல்ப்பே அவங்களால வாங்க முடியல. எக்ஸ்டர்னல் ஹெல்ப் வாஸ் நாட் பாசிபிள் ஃபார் இந்தியன்ஸ் அட் த டைம் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த சிவில் டிசிப்ளின் அப்படின்ற கான்செப்ட் வந்து தான் பிரிட்டிஷ்ல சிவில் சர்வீஸ் கிரியேட் ஆகிறதுக்கான ஒரு பேசிஸாவே அமைஞ்சதுன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம். பிரிட்டிஷ் கான்கொஸ்ட் ஆஃப் பெங்கால். லிசன், பெங்கால் வாஸ் த மோஸ்ட் wealthiest province of India at that time. Not just wealthiest province of India, it was the wealthiest province of the world. Excuse me. And Bengal was at the time called as the sponge of the global wealth. Sponge of the global wealth. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றேன், அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. பிரிட்டிஷ் வந்து ஈச் அண்ட் எவ்ரி இயர் இந்தியாவில் இருக்க அந்த இது நவாப்க்கு 350 பவுண்ட்ஸ் பே பண்ணாங்க. வேற 50,000 பவுண்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. 50,000 பவுண்ட்ஸ் ஒர்த் ஆஃப் கூட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. இது 14,000% ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தது, which is very very higher, and they maintained a strategic triangle. பெங்கால் எப்படி கேப்சர் பண்ணாங்கன்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ட்ரையாங்கிள் இருந்தது. என்னன்னா பெங்கால், பீகார் அண்ட் ஒடிசா, இந்த மூணு பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவ் எக்கனாமிக் பிளாக். இது மூணும் ஒரு மேசிவ் எக்கனாமிக் பிளாக். பெங்கால்ல வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சில்க் கிடைச்சதா, பீகார்ல வந்து பார்த்தீங்கன்னா சால்பிட்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா கன் பவுடருக்கு மேக் பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்தது. யூரோப்ல நடந்த வார்ல பிரிட்டிஷோட அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு பிரைமரி ரீசனே இவங்களோட டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இன் ஆர்ம்ஸ் மட்டும் இல்லாம ஈஸி அவைலபிலிட்டி ஆஃப் கன் பவுடர். அதுக்கான பிரைமரி ரிசோர்ஸே எங்க இருந்து கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க பெங்கால்ல இருந்து கிடைச்சது. பீகார்ல இருந்து கிடைச்சது. பீகார் வாஸ் பார்ட் ஆஃப் த பெங்கால் ப்ராவின்ஸ் அட் தட் டைம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒடிஷால இருந்து ஒரு கோஸ்டல் ஸ்ட்ராட்டஜிக் கோஸ்டல் லிங்க் இருந்தது. ஸோ பெங்கால், பீகார் அண்ட் ஒடிஷா அந்த டைமோட பெங்கால் ப்ராவின்ஸ் ஹெல்ப் பிரிட்டிஷ் அ லாட் டு கேப்சர் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சேஃப் ஹெவன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாதிர் ஷா, லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நாதிர் ஷா வந்து டெல்லியை லூட் பண்ணிட்டு இருந்தார், சாக் பண்ணிட்டு இருந்தார். மராத்தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கானை வந்து ரைட் பண்ணிட்டு இருந்தாங்க. வேற
பெங்கால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல் ஐலாண்டாவே இருந்தது. அந்த ரீசன்னாலேயே, நாட் ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் லைக் த மோஸ்ட் வெல்த்தியஸ்ட், பட் ஆல்சோ பிகாஸ் இட் இஸ் மோஸ்ட் பீஸ்ஃபுல் அட் த டைம். என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேசிவ் மைக்ரேஷன் இருந்தது. கல்கட்டா, முர்ஷிதாபாத் இந்த மாதிரியான இடத்துக்கு ஒரு மேசிவ் மைக்ரேஷன் வந்து அந்த டைம்ல பீப்புள் கிட்ட இருந்தது. ஓகே. அண்ட் சம் பீப்புள் ஆல்சோ செட் தட் தேர் ஆர் த பெங்கால் ப்ராவின்ஸ் வாஸ் ஈவன் ரிச்சர் தென் சர்டன் முகல் ப்ராவின்சஸ். ஓகே. முகல்ஸ் வந்து புவரா மாறிட்டு இருக்க அதே நேரத்தில் பெங்கால் வந்து ரிச்சா மாறிட்டு இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்னதை கான்செப்டை ரிப்பீட் பண்றேன். ஓகே. பெங்கால்ல இருந்து யூரோப்க்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க? சால்பிட்டர், ரைஸ், இண்டிகோ, பெப்பர், சில்க், காட்டன், டெக்ஸ்டைல்ஸ், ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எக்ஸெட்ரா. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் சொன்ன மாதிரி அவங்க பே பண்ண அமௌண்ட்டை விட நிறைய ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய ப்ராஃபிட் வந்து அவங்க ஏர்ன் பண்ணாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஓகேவா, பெங்கால் ரீஜியனில் ரெகுலராக ஃபேக்ட்ரிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. பாலசூர், ஹூக்லி, காசிம் பஜார், பாட்னா அண்ட் டாக்கா. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இது ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. நிறைய ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணாங்க, வேர் ஹவுஸஸ் செட்டப் பண்ணாங்க. அண்ட் அஸ் ஐ செட் ஓகேவா, 3000 rupees பர் இயர் ஓகேவா முகலுக்கு பே பண்ணாங்க. வேறஸ் பார்த்தீங்கன்னா ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு 350 pounds, whereas they were actually earning more than 50,000 pounds, 15,000 pounds per annum. ஓகே. ஸோ இப்போ பெங்காலோட பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஸ்பெக்டில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல கல்கட்டா அப்படின்றதோட ஃபவுண்டேஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. 1690s பிரிட்டிஷ் வந்து கல்கட்டா, அதாவது பெங்காலில் 3 இடத்துல செட்டில் ஆகுறாங்க. 3 வில்லேஜில் செட்டில் ஆகுறாங்க. 3 வில்லேஜஸ் ஆஃப் பெங்கால். ஓகே. இதுதான் பின்னாடி கல்கட்டாவாக மாறுச்சு. ஓகேவா. சுத்தானதி, கோபிந்த்பூர் அண்ட் காளிகட்டா அப்படின்ற 3 வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து வாங்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்த தான் பார்த்தீங்கன்னா கல்கட்டாவா சேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இதைத்தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வாட் வி ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. 1700 முர்ஷித் குலி கான் எப்படி பெங்காலோட திவானா மாறினாரு, அவரோட எண்டுக்கு அப்புறமேட்டு எப்படி அடுத்தவங்க சக்சீட் பண்ணாங்க அப்படின்ற ஆஸ்பெக்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஓகே. ஸோ இந்த இடத்துல பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அலிவர்தி கான் அப்படின்ற ரூலரை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ லெட்ஸ் see about அலிவர்தி கான். ஓகே. ஸோ அலிவர்தி கான் இஸ் ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ ரூலர்ஸ். ஓகே. ஒரு இந்தியாவில் இருந்த வெரி ஃபியூ ரூலர்ஸ் யூரோப்பியன்ஸை ஆஸ் இட் இஸ் ஆஸ் தே வேர் பார்த்தாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்தியாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. இந்தியாவுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுறதுக்காக மட்டும் வரல. தே ஆர் ஆல்சோ எ த்ரெட் டு இந்தியா. தே ஆர் ஆக்சுவலி டிஸ்கைஸ் தெம்செல்ஃப் அஸ் ட்ரேடர்ஸ். த த்ரெட் ஹாஸ் டிஸ்கைஸ்ட் அஸ் ட்ரேடர்ஸ் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. ஓகே. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மராத்தாஸ் இருந்தாங்க. மராத்தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்கிர்ஸ் அப்படின்வாங்க. ஸோ அவங்க இன்வைட் பண்ணப்ப பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவங்களோட ஃபோர்ட் வில்லியம் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு டிச், அதாவது ஒரு அகழின்னு தமிழில், அதை பில்ட் பண்ணிட்டாங்க. அலிவர்தி கான் அலோவ் பண்ணாரு, பட் ஆனால் க்ளோஸாக வாட்ச் பண்ணாரு. இதை தான் மராத்தா டிச் அப்படின்வாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் இந்த மராத்தாஸ்க்காக அவங்க பில்ட் பண்ண அந்த அரண், அந்த கோட்டையோட அகழி, ஹி அண்டர்ஸ்டுட் தட் they were not just building for them, they are not just building for மராத்தாஸ் த்ரெட். அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலோ பிரெஞ்ச் கர்நாடிக் வார் சவுத் இந்தியாவில் நடந்துகிட்டு இருந்தது. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் 3 ஆங்கிலோ கர்நாடிக் வார்ஸ் அப்படின்றத பற்றி. ஓகே. ஸோ அதே டைமில் எப்படி லோக்கல் நவாப்ஸை வந்து பப்பட்ஸாக பிரிட்டிஷ் மாற்றினாங்கன்ற விஷயத்த அலிவர்தி கான் நோட் பண்ணாரு. அதனால ஹி ஃபேமஸ்லி கம்பேர் த யூரோப்பியன்ஸ் டு பீஸ். ஓகே. தேனி இருக்குல்ல, அதை இது கம்பேர் பண்ணாரு. தே கிவ் ஹனி இஃப் லெஃப்ட் அலோன், பட் இஃப் யூ டிஸ்டர்ப் தேர் ஹைவ் they will sting you to death அப்படின்னாரு. they will give honey if you left them alone, but if you disturb them they will sting you to death அப்படின்ட்டு யூரோப்பியன்ஸை பற்றி அந்த டைம்லேயே அவர் தெளிவாக சொல்லியிருந்தாரு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பாலிசி ஆஃப் கண்டெய்ன்மெண்ட் அப்படின்றத அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். என்னன்னா ட்ரேட் பண்ண அலோவ் பண்ணாரு, பட் ஆனால் அவங்களோட ஃபேக்ட்ரிஸை ஃபோர்ட்டிஃபை பண்ண விடலை. எக்ஸப்ட் ஃபார் தட் மராத்தா, இதை தவிர மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபேக்ட்ரிஸை ஃபோர்ட்டிஃபை பண்ண விடலை. ஏன்னா ஒரு மெர்ச்சன்ட் ஃபோர்ட்டோட இருந்தானா ஹீ இஸ் நோ மோர் அ மெர்ச்சன்ட், ஹீ இஸ் அ ரைவல் ஃபாரின் அப்படின்ற விஷயத்த அலிவர்தி கான் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் என்ன ஆகுதுன்னா, இது எல்லாமே அவரோட டெத் 1756 அவரோட டெத்துக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஏன்னா அவர் இறக்குற அப்புறமேட்டு அவருக்கு மேஜரான ஒரு மேல் ஹேர் இல்லை. அதை ஃபாலோ பண்ணது யாருன்னா சிராஜுத்தௌலா தான். உங்களுக்கு அலிவர்தி கான் பார்த்தீங்கன்னா 1756 ஒரு மேல் ஹேர் இல்லாமல் ட்ரை பண்ணுறாரு. அவரோட த்ரோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23 இயர்ஸ் ஓல்டான தன்னோட கிராண்ட்சன் சிராஜுத்தௌலாவை விட்டுட்டு போறாரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சிராஜுத்தௌலா ஒரு யங் பர்சன், இம்பல்சிவ் பர்சன். ஓகே. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய இன்டர்னல் எனிமீஸும் இருந்தாங்க. அவரோட ஆண்ட் கசீதி பேகம் அப்படின்னு இருப்பாங்க, கமாண்டர் மிர்ஜாஃபர்,
இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட்டாகவே இல்லை. ஆனால் இந்த டைமை தான் பிரிட்டிஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. சிராஜுத்தௌலாவோட இன்டர்னல் வீக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டைமை கொடுக்குது. ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் வில்லியம்ஸை கல்கட்டாவில் பில்ட் பண்ண அந்த ஃபோர்ட் வில்லியம்ஸை சிராஜுத்தௌலாவோட பெர்மிஷனே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோர்ட்டிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது டைரக்டாக அலிவர்தி கானோட ரூலை ஆர் அலிவர்தி கானோட ஆர்டரை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபை பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிரைமரி ரீசன், போன் ஆஃப் கன்டென்ஷன் பிட்வீன் சிராஜுத்தௌலா அண்ட் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓகே, ஸோ உங்களுக்கு சொன்ன மாதிரி சிராஜுத்தௌலா வராரு, ஆனால் அவருக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆன்டே இருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவரோட ஓன் கமாண்டர் இன் சீஃபே பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுற மாதிரி தான் இல்லை. திஸ் இஸ் ஆக்சுவலி பிகமிங் அன் இஷ்யூ. ஓகே, ஸோ அவரோட ஓன் கோர்ட்ல இருந்தவங்களும் ஓன் பெங்கால் பீப்புள் சச் அஸ் ஜகத் சேத் who actually funded British East India Company during the wars. ஓகே, அமித் சந்த், ராய் பலாப், ஓகே, இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிராஜுத்தௌலாவை அப்போஸ் பண்ணுறாங்க. இன்டர்னலாக நிறைய ஸ்ட்ரகிள் அவர் ஃபேஸ் பண்ணுறாரு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபீட் பண்ணிட்டு வர்றாரு. பட் ஆனால் ரியல் த்ரெட்ன்றது இன்னும் அவருக்கு போகலை. ஸோ இப்போ இந்தியாவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேட்டிலான பேட்டில் ஆஃப் பிளாசி பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லிசன், இந்தியாவோட தலையே பிரித்தது. ஓகேவா சார்? ஸோ இந்தியாவோட தலையெழுத்தையே மாற்றினா இந்த பர்டிகுலர் பேட்டில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ சிராஜுத்தௌலாவோட கான்செப்டை ஒரு தடவை ரீகேப் பண்ணிடலாம். ஹி ஹேட் அ ஹவுஸ் டிவைடட், ஓல்டு காட் வர்சஸ் யூத். ஓகே, ஆண்ட் வந்து கஸ்தி பேகம் அண்ட் மேங்கர் ஜகத் சேத் வந்து பார்த்தீங்கன்னா பெங்காலோட வெல்த்தி பாஸ்ட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிராஜுத்தௌலாவை மோஸ்ட் அன்பிரடிக்டபிள் அப்படின்னு பண்ணாங்க. அவங்களால அவரை கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஓகே, ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருந்தது அந்த டைமில் சிராஜுத்தௌலாவை அப்போஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த பிளாசி அப்படின்றது பார்த்தீங்கன்னா மெனி ஹிஸ்டாரியன்ஸ் கால் இட் ஆஸ் அ ப்ரீ டிசைடட் பேட்டில். 1757 நடந்த இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி ஒரு மிலிட்ரி விக்ட்ரி கிடையாது, இட் வாஸ் அ ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு ஏற்கனவே பார்த்தோம் கோல்டன் ஃபெர்மான் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முர்ஷித் குலிகானி இவங்க கொடுத்த ஃபினான்ஷியல் ஹெல்ப் மூலமாக பிரிட்டிஷ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பெங்காலில் இருக்க நிறைய ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸை வந்து இம்ப்ராப்பராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்ட்டு. இதனால் உங்களுக்கு பெங்கால் நவாபுக்கு, பெங்கால் கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய ரெகுலர் அமௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வராமல் இருந்தது. இது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணுச்சு. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓகே, அவங்களோட ட்ரேடிங் ப்ரிவிலேஜஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து நவாபுக்கு வர வேண்டிய இன்டர்னல் ஃபினான்சஸை வந்து ஹை லெவலில் அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களுக்கு அலிவர்தி கானோட ரூலை பிரேக் பண்ணிட்டு என்ன பண்ணாங்கன்னா இங்கிலீஷ் வந்து கல்கட்டா ஃபோர்ட் வில்லியம் வந்து நவாபோட பெர்மிஷன் இல்லாமல் ஃபோர்ட்டிஃபை பண்ணுறாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவரோட அப்போசிஷன் பர்சனான கிருஷ்ணாதாஸ்க்கு ஒரு பொலிட்டிக்கல் அசைலம் வேற கொடுக்குறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளத்தை உங்களுக்கு சிராஜுத்தௌலா கிட்ட கிரியேட் ஆகுது. ஓகே, ஸோ எந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா சிராஜுத்தௌலா கம்பெனியோட பவர்ஸை வந்து குறைச்சிடுவார், கம்பெனிஸ்க்கு கொடுத்த ஃபினான்ஷியல் ப்ரிவிலேஜஸை குறைச்சிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லேட்டராக ஒரு சீக்ரெட் அலையன்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ நம்ம பேட்டில் ஆஃப் பிளாசியோட டீட்டெயில் பார்க்கலாம். as I said, it is a pre-decided battle. 1757 நடந்த பேட்டில் ஆஃப் பிளாசி இஸ் அ pre-decided battle. ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளாசி வாஸ் நாட் அ மிலிட்ரி விக்ட்ரி, இட் வாஸ் ஜஸ்ட் அ ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா there was a secret alliance. ராபர்ட் கிளைவ் இருக்காரு, he is a very good strategist. Okay, but he did not win this particular war because of superior tactics. He did not win Battle of Plassey based on superior tactics, but because he bought Nawab's army. He bought Nawab's army. Mir Jafar, the primary commander, ராய் துர்லாப் அண்ட் ஜகத் சேத் இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ராபர்ட் கிளைவ்க்கு ஓகேவா ஹெல்ப் பண்ணுறதா அக்ரி பண்ணிட்டாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி கமாண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் ஸ்டில், அதாவது வாரில் இம்பார்ட்டண்ட்டான நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நவாபுக்கு ஹெல்ப் பண்ணாமல் பின்வாங்கிறதுக்கு ஓகேவா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எதுக்காகனா பவர் அண்ட் மணி. ஓகே, எக்ஸ்சேஞ்ச் ஃபார் பவர் அண்ட் மணிக்காக அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, நான் சொன்ன மாதிரி ஒரு சீக்ரெட் அலையன்ஸை வந்து கிளைவ் கிரியேட் பண்றாரு. யார் கூட? ட்ரைட்டர்ஸ் ஆஃப் த நவாப். யாரு? மிர் ஜாஃபர் பிரைமரி கமாண்டர், ராய் துர்லாப் அண்ட் ஜகத் சேத் த வெல்தி பேங்கர் ஆஃப் பெங்கால் ரீஜியன். ஓகே, ஸோ இந்த டைம்ல பிரிட்டிஷ்க்கு ஹெல்ப் பண்றோம், நவாப்க்கு ஹெல்ப் பண்ண போறதுல முக்கியமான நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. இதுக்காக பின்னாடி அவங்களுக்கு நல்ல வகையில ஒரு நல்ல
ரிவார்டும் தரதா சொல்லிட்டாங்க. ஓகே, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்ம இதை பார்க்கலாம். ஓகே, ஸோ சிராஜுத்தௌலா கிட்ட கிட்டத்தட்ட 50,000 மென் இருந்தாங்க. ஓகே, சிராஜுத்தௌலா கிட்ட கிட்டத்தட்ட 50,000 மென் இருந்தாங்க. வேற ராபர்ட் கிளைவ் கிட்ட வெறும் 3,000 மென் தான் இருந்தாங்க. நார்மல் சர்க்கம்ஸ்டான்ஸா இருந்தா பிரிட்டிஷை வந்து சிராஜுத்தௌலா ஈஸியா கிரஷ் பண்ணியிருப்பாரு. கம்பேர் 50,000 ஆன் 3,000. ஓகே, வேற இந்த நார்மல் சர்க்கம்ஸ்டான்ஸ் கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, only a small fraction of Nawab's army, which was led by Mir Madan and Mohanlal. Mir Madan and Mohanlal. Okay, so Mir Madan and Mohanlal இந்த ரெண்டு பேர் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் குரூப்ஸ் மட்டும் தான் வச்சிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணா ஆக்சுவலாக ஃபாட் பண்ணது மற்ற இம்பார்ட்டன்ட் குரூப் அண்டர் மிர் ஜாஃபர் ஆக்சுவலி did not fight at all in the battle. And most importantly, இந்த டைம்னால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டில் ஆஃப் பிளாசினால ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா, they have gained a massive landed estate. They have gained a massive landed estate. And most importantly, the 24 பர்கானாஸ்னுவாங்க. இந்த 24 பர்கானாஸும் பார்த்தீங்கன்னா டைரக்டாக பிரிட்டிஷ்க்கு ஒரு சீட் மணியை கொடுத்தது. அந்த சீட் மணியை பேஸ் பண்ணி தான் இந்தியாவில் ஒரு லார்ஜர் ஆர்மியை கிரியேட் பண்ணாங்க. அந்த லார்ஜர் ஆர்மியை வச்சு தான் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவை பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து கேப்சர் பண்ணாங்கன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மிர் ஜாஃபர் ஹாஸ் பிட்ரேட் சிராஜுத்தௌலா. அதுக்காக அவர் லார்ஜ் சம் ஆஃப் மணியை பிரிட்டிஷ்க்கு கொடுக்குறாரு, பிளஸ் ஜமீன்தாரி ரைட்ஸ் ஆஃப் 24 பர்கானாஸ். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ்க்கு டைரக்டா இந்தியாவில் இன்கம் ஏர்ன் பண்றதுக்கான எல்லா விஷயமும் கிடைக்குது. இதனால என்ன பண்றாங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அவங்க கிரியேட் பண்ண கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவை ரூல் பண்றதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இந்த பர்டிகுலர் வார்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. ஓகே, ஸோ தட்ஸ் வை பேட்டில் ஆஃப் பிளாசி இஸ் நாட் ஜஸ்ட் அ வார், இட் ஆக்சுவலி சேஞ்ச்டு. ஓகே, இது இந்தியாவோட தலையெழுத்தையே மாத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹிஸ்டாரியன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது மிர் குவாசிம். ஓகே, மிர் குவாசிம். ஓகே, ஸோ என்ன நினைச்சாங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து மிர் குவாசிம் வந்து ஒரு அனதர் பப்பட் மாதிரி இருப்பாங்க. யார் இந்த மிர் குவாசிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிர் ஜாஃபரோட ரிலேட்டிவ். ஓகே, ஸோ மிர் ஜாஃபர் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சிராஜுத்தௌலாவோட பிரைமரி கமாண்டரா இருந்தாரு. இந்த மிர் ஜாஃபர் வந்து பார்த்தீங்கன்னா சிராஜுத்தௌலாவை வந்து பார்த்தீங்கன்னா பிட்ரே பண்றாரு. அதுக்கு பதிலாக பிரிட்டிஷ்க்கு அவர் என்ன பண்றாருன்னா 24 பர்கானாஸ் தராரு, ட்ரேடிங் ரைட்ஸ் தராரு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தராங்க. ஓகே, அதுக்காக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து ஒரு டியூல் கவர்மெண்ட் ஆஸ்பெக்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க எங்க மிர் ஜாஃபரோட இதுல. ஓகே, ஸோ இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட நியூ பொசிஷனை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் பிரிட்டிஷ் வந்து அவருக்கு ஒரு ப்ராப்பரான சவர்ஜினிட்டியை கொடுக்கல. ஒரு டியூல் கவர்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல என்ன பண்றாங்கன்னா, அவரோட ரெசிடென்ஸ்லேயே, அதாவது அவரோட கோர்ட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ரெசிடென்ட்டை வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது அவருக்கு ஒரு இஷ்யூ ஆகுது. ஓகேங்களா, ஸோ இந்த டைமில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மிர் ஜாஃபருக்கு பதிலாக மிர் குவாசிம் அப்படின்ற சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. மிர் ஜாஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக ஒரு இரிட்டேட் ஆகுறாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து அவரோட பாலிசியில் கான்ஸ்டண்ட்டாக இன்டர்ஃபியர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த டைமில் தான் மிர் ஜாஃபர் என்ன நினைச்சாருன்னா, பிரிட்டிஷ்க்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு நம்ம திருப்பி ஹெல்ப் பண்ணிட்டோம். ஸோ அவங்களுக்கு தேவை ஒரு எக்கானாமிக்கல் அத்தாரிட்டி மட்டும்தான், அதை கொடுத்துட்டு அவங்க அமைதியாக போயிடுவாங்கன்னு நினைச்சாரு. பட் பிரிட்டிஷ் அப்படி கிடையாது. ஏன்னா அவங்க இந்தியாவுக்கு வந்திருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இந்தியாவை ஒட்டுமொத்தமாக அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்காக. ஓகே, ஸோ இந்த டைமில் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மிர் குவாசிம் அப்படின்றவரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மிர் குவாசிம் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை. மிர் குவாசிம் இஸ் ஆக்சுவலி த சன் இன் லா ஆஃப் மிர் ஜாஃபர். மிர் குவாசிம் இஸ் த சன் இன் லா ஆஃப் மிர் ஜாஃபர். ஓகே, ஸோ இந்த டைமில் கவர்னர் ஆஃப் கல்கட்டா வாஸ் வானிஸ்டாட். ஓகே, கவர்னர் ஆஃப் கல்கட்டா வாஸ் வானிஸ்டாட். ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு பப்பட்டா தான் இருப்பார்னு நினைச்சாங்க. ஆனால் அவர் ஒரு ஏபிளஸ்ட் ரிபலா மாறினார். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஓகே கேபிட்டலை ஷிஃப்ட் பண்ணார். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முங்கருக்கு முர்ஷிதாபாத் அப்படின்ற இடத்துல இருந்து முங்கர்ன்ற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலை சேஞ்ச் பண்ணார். ஏன்னா முர்ஷிதாபாத் வந்து கல்கட்டாக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்தது. கல்கட்டா வாஸ் ஃபில்டு பை பிரிட்டிஷ் ஆஸ் வெல் அஸ் முர்ஷிதாபாத் வாஸ் ஃபில்டு பை பிரிட்டிஷ் ஸ்பைஸ். ஓகே, அண்ட் தென் முங்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் ஆர்மி அவரால் கிரியேட் பண்ண முடிஞ்சது. ஆஸ் வெல் அஸ் அவரோட ஓன் கன்ஸை பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு தெரியாமல் முங்கரில் அவரால் கிரியேட் பண்ண முடிஞ்சது. இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்டி வந்து 1760 வந்து சைன் பண்ணுறாங்க. ட்ரீட்டி வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரீட்டி படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிரைப்னு கூட சொல்லலாம். இட் இஸ் ஆக்சுவலி a bribe to get the throne. பட் மிர் குவாசிம் என்ன பண்றாருன்னா, இந்த ட்ரீட்டி மூலமா கிடைச்ச ஒரு பீஸை அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரதுக்கு யூஸ் பண்றாரு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவர் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணிக்கிறாரு. என்னன்னா, அவர் பிரிட்டிஷை ஃபைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he wants a European styled army led by his own loyalist.
அவருக்கு லாயலா இருக்க பர்சன்ஸை வச்சு ஒரு யூரோப்பியன் ஸ்டைல் ஆர்மியை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றத அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. இந்த ட்ரீட்டியோட கான்செப்டை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்கு புர்தவான், மிட்னாப்பூர் அண்ட் சிட்டகாங் இந்த ஏரியாஸை வந்து தந்துடுறதா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் இன் சுனாம், ஓகே, ட்ரேட் ஆஃப் சில்ஹெட், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறது மூலமாக கிடைக்கிற ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த டியூஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவர் பே பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஹி ஆல்சோ அக்செப்டட் டு பே 5 lakh rupees, okay, for financing companies war efforts, in South India. இது பிரிட்டிஷ்க்கு ரொம்ப ரொம்ப தேவைப்பட்ட விஷயமா இருந்தது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் விஷயங்கள்லாம் அந்த ட்ரீட்டிஸில் இருந்தது. பட் ஆனால் ஆஸ் த டே வென்ட் ஆன், மிர்க் வாசிம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கம்பெனியோட கான்செப்ட்லேருந்து, கம்பெனியோட இதுலேருந்து எஸ்கேப் ஆனார். So as I said, what is the thing he has done? He has moved his capital from Murshidabad to Mungar. Okay, so கண்ணில் டேரெக்டாக படாமல் இருந்தார், ஏன்னா ஸ்பைஸ் அதிகமாக இருந்தாங்க. அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸை வந்து அவரால் டெவலப் பண்ணிக்க முடிஞ்சது. ஓகே, பட் கம்பெனி எதிர்பார்த்த மாதிரி எல்லா விஷயமும் நடக்கலை. ஏன்னா கம்பெனி நினச்ச மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்பட்டாக இருப்பாங்கன்னு நினச்சாங்க, ஆனால் அது நடக்கலை. ஓகேங்களா, ஸோ இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்ஃப்ளிக்ட் வருது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் லீட்ஸ் டு பேட்டில் ஆஃப் பக்சர். ஓகே, ஸோ இந்த டைமில் என்ன இஷ்யூ ஆகுதுன்னா தஸ்தக் பாஸ் இஷ்யூ ஆகுது. ஓகே, தஸ்தக் பாஸ் இஷ்யூ ஆகுது. இந்த தஸ்தக் பாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்கு பிரிட்டிஷ்க்கு இந்தியன் ரூலர்ஸ் கொடுக்குற ஒரு ட்ரேட் பெர்மிட். ஓகே, ஸோ அவங்களோட கூட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கம்பெனியோட கூட்ஸை வந்து உள்ளாரையும் வெளியிலையும் கொண்டு போயிட்டு வரதுக்கு இந்த பாஸை காட்டினா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இம்பார்ட்டண்ட்டான போல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கிடையாது, அதாவது டேக்ஸ் கிடையாது. ஓகேவா, ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி அஃபீஷியல்ஸ் வந்து கம்பெனி ட்ரேடில் மட்டும் எங்கேஜ் ஆகாமல் ப்ரைவேட் ட்ரேட்லேயும் எங்கேஜ் ஆகுறாங்க. ஸோ இதனால் இது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, மாடர்ன் டே கார்பரேட் எம்ப்ளாயீஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட கம்பெனியோட டேக்ஸ் எக்ஸம் ஸ்டேட்டஸை யூஸ் பண்ணிட்டு பர்சனல் பிஸ்னஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த டைமில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கம்பெனியில் அவங்களுக்கு இருந்த எம்ப்ளாயபிலிட்டியை அவங்களோட பர்சனல் கெயினுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் கிட்ட மிர்க் வாசிம் இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஆனால் பிரிட்டிஷ் வந்து இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மிர்க் வாசிம் ஆல் டுகெதர் ஓகே எல்லா இன்டர்னல் டியூட்டிஸையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் அபாலிஷ் பண்ணிடுறாரு. அதாவது நீங்கள் டியூட்டி பே பண்ண மாட்டேன்றீங்க, ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை சரி பண்ண சொன்னேன், நீங்கள் சரி பண்ணலை, அதனால் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா இன்டர்னல் டியூட்டிஸ் ஃபார் எவ்ரிபடி ஓகேவா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அதை அபாலிஷ் பண்ணிடுறாரு. ஸோ இதனால் பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐரானிக்கலி இதுக்கு அகெயின்ஸ்டாக, இந்த ஃப்ரீ ட்ரேடுக்கு அகெயின்ஸ்டாக பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைட் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு ஃபேர் மார்க்கெட் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மட்டுமே தான் மார்க்கெட் மோனோபாலி வேணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா, வேற அந்த மார்க்கெட் மோனோபாலியில் அவங்க 0% ஆஃப் டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. வேற இந்தியன் மெர்ச்சன்ட்ஸ் 40% ஆஃப் த டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ஆர் நோ லாங்கர் இன்ட்ரெஸ்டட் இன் ட்ரேட், தேவர் இன்ட்ரெஸ்டட் இன் எக்ஸ்ட்ராக்ஷன். அதாவது இருக்கிற வளங்களை சுரண்டது மட்டும்தான் இவங்களோட அல்டிமேட் எய்மாக இருக்குது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பக்சர் வருது. இது எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 22, 1764. அக்டோபர் 22, 1764 நடக்குது. ஓகே, இதுக்கு முன்னாடி நடந்த பிளாசி மாதிரி ஒரு ஷார்ட் ஸ்கர்மிஷ் கிடையாது. இது இட் வாஸ் அ ஃபியர்ஸ் அண்ட் ஹைலி ட்ரெயின்ட் அண்ட் பிச்டு பேட்டில். ஓகே, ஸோ இதில் ஒரு ட்ரிபிள் அலையன்ஸ் பார்க்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 3 மேஜர் பவர்ஸ் ஆஃப் இந்தியா ஜாயிண்ட் ஃபோர்ஸஸ். மிர்க் வாசிம் ஓகே அவுஸ்டட் நவாப் ஆஃப் பெங்கால், ஏன்னா பெங்காலில் இருந்து அவரை நவாபா தூக்கிடுறாங்க, அதை பார்ப்போம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஷுஜாவுத் தௌலா த நவாப் ஆஃப் ஆபாத் அண்ட் ஷா ஆலம் டு த முகல் எம்பரர். ஸோ அந்த டைமில் நார்த் இந்தியாவில் இருந்த 3 இம்பார்ட்டன்ட் கிங்ஸ் அவங்களோட ட்ரூப்ஸோட ஃபைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த இதுக்கு பிரைமரி ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராம் நாராயண் அப்படின்னு சொல்லிட்டு டெபுட்டி கவர்னர் ஆஃப் பீகார் இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான
கணக்கெல்லாம் காட்ட மாட்டாரு. இவர் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட அலையா இருப்பார். ஈவன் தோ ஹிஸ் எம்ப்ளாய்டு அண்டர் த நவாப், அவர் வந்து பிரிட்டிஷோட அலையா இருப்பார். அவர்கிட்ட கணக்கு கேட்பாங்க, சப்மிட் பண்ண மாட்டேன்னு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுவார். ஒரு நவாபுக்கு அகேன்ஸ்டாக இப்படி ஓப்பனாக டிக்ளேர் பண்ணது அவரோட பவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதா இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அகேன்ஸ்டாக டைரக்டாக அவர் வந்து ஆக்ஷன் எடுக்கிறாரு. ஸோ இந்த டைம்ல தான் இந்த தஸ்தக் பாசஸ் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாரு. ஸோ அதனால ஆல் டுகெதர் கேன்சல் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைவேட் ட்ரேட் எல்லாமே இதனால பாதிக்கப்படுது. பிரிட்டிஷ் வந்து ரொம்ப இவங்களுக்கு அகெயின்ஸ்டா மாறுறாங்க. ஸோ இந்த டைம்ல தான் the combined army of Mir Qasim, the ousted Nawab of Bengal, was overthrown by British. Okay, Shujauddaulah, the Nawab of Awadh, and then Shah Alam to the Mughal Emperor. எல்லாம் சேர்ந்து ஃபைட் பண்றாங்க. You have to understand the magnanimity of this. Okay, Mir Qasim, Nawab of Awadh, Shah Alam 2. ஓகே, இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பக்சர்ல அக்டோபர் 22, 1764. ஓகே, ஸோ இதில் ஃபைட் பண்ணுறாங்க, வின் பண்ணுறாங்க. ஸோ இந்த கான்செப்டை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மேஜர் ஹெக்டர் முன்ரோன்றவர் he actually led a highly disciplined 7,000 East Indian Company army men against alliance of nearly 40,000 to 60,000 Indian soldiers. 40,000 to 60,000 Indian soldiers against வெறும் 7,000 trained persons இருக்காங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட யூரோப்பியன் ஸ்டைல் ஆர்மி தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they had European style drill. Okay, their army was trained on European style drill and most importantly faster loading muskets. அவங்க கிட்ட இருக்க கன்லாம் ஈஸியாக ரீலோட் பண்ணலாம். வேற இந்தியாவில் இருக்க கன்ஸ்லாம் ஒரு தடவை ஃபயர் பண்ணிட்டா திருப்பி வச்சு மருந்து போட்டு புல்லட் போட்டு ஓகே அந்த கம்பி வச்சு குத்தி திருப்பி லோட் பண்ணுறதுக்கே ரொம்ப டைமாக இருக்கும். வேற இங்கே பிரிட்டிஷில் அப்படி கிடையாது, ஈஸியாக இருக்க அந்த ஃப்ளின்ட்லாக் சிஸ்டம் போயிட்டாங்க. அதன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிங்க்ரனைஸ்டு ஆர்டிலரி இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஃப்ரண்ட் லைன் சுடுவாங்க, அவங்க ரீலோட் பண்ணுற அதே நேரத்தில் பேக் லைனில் இருக்கவங்க சுடுவாங்க. வேற இந்தியாவில் எல்லாம் ஆல் டுகெதர் ஒரே நேரத்தில் சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா, ஸோ இந்தியாவோட அன்கோஆர்டினேட்டட் ட்ரெடிஷ்னல் வார்ஃபேர் யூரோப்பியனோட அட்வான்ஸ்டு ட்ரெயின்டு சிங்க்ரனைஸ்டு மிலிட்ரி கிட்ட தோத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா த டிஃபீட் ஆஃப் முகல் எம்பரர் ஹிம்செல்ஃப், யாரு நல்லா பார்த்துக்கோங்க, ஷா ஆலம் II வாஸ் த முகல் எம்பரர் அட் தட் டைம். ஸோ பிரிட்டிஷ் கிட்ட முகல் எம்பரர் தோத்தது அப்படின்றது பிரிட்டிஷ் வந்து ஒரு ரீஜனல் பிளேயர் அப்படின்ற ஸ்டேட்டஸ்ல இருந்து they have changed into the legitimate contender for the throne of India. ஏன்னா அந்த டைம்ல இந்தியாவோட ரூலரா யாரை பார்த்தாங்கன்னா முகல்ஸை தான் பார்த்தாங்க. அப்படிப்பட்ட முகல்ஸையே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் தோக்கடிச்சிட்டாங்க. இது இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு முழுக்க அந்த டைம்ல ஒரு பிரிட்டிஷ்க்கு ஒரு பெரிய பூஸ்ட் அப்ப தந்தது. ஓகே, அவங்களோட ஸ்டேட்டஸ் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆனிச்சு. ஓகே, ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா இதுக்கு முன்னாடி பதவி விட்டு தூக்குன மிர் ஜாஃபர் இருக்காரு பார்த்தீங்களா, ஸோ அவரே பார்த்தீங்கன்னா திருப்பி கூட்டிட்டு வராங்க. ஓகேங்களா, ஸோ என்ன ஆகுது, ஒரு மெயின்டெனன்ஸ் ஆஸ்பெக்ட் வந்துறாங்க. பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா மித்னாப்பூர், பொர்தவான், சிட்டகாங் இந்த மாதிரியான இடத்த அவங்களோட கண்ட்ரோல்ல டைரக்டா எடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ தட் பிரிட்டிஷ் ஆர்மியை இந்தியன் லேண்ட் மூலமா ஃபண்ட் பண்றதுக்காக, ஆஸ் வெல் அஸ் பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை ஒரு செல்ஃப் சஸ்டைனிங் மிலிட்ரி மிஷினா அவங்க மாத்தினாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் த நாயப் சுபேதார் கான்செப்ட். சுபேதார் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அல்டிமேட் கில் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாயப் சுபேதார், அதாவது டெபுட்டி கவர்னர் அப்படின்றவரை பிரிட்டிஷ் வந்து பெங்காலோட நவாபுக்கு நெக்ஸ்ட் பொசிஷன்ல வச்சாங்க. ஸோ தட் இவர் மூலமா பெங்காலோட போலீஸையும் கோர்ட்டையும் பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா கண்ட்ரோல் பண்ணாங்க. வேற நவாப் வந்து ஒரு பவர் இல்லாத ஒரு ஃபிகர் ஹெட்டா மட்டும்தான் பெங்காலில் இருந்தார். ஓகே, ஸோ இதனால இந்த டியூவல் கவர்மெண்ட் கான்செப்ட் படி பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவோட அதாவது பெங்காலோட போலீசிங் ஜுடிஷியல் ஆக்டிவிட்டிஸ் ஒரு சைடாகவும் ஓகே எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் இன்னொரு சைடாகவும் கொண்டு வந்துட்டு ரெண்டுத்தையும் அவங்களோட டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிடுறாங்க. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி மித்னாப்பூர், புர்தவான் அண்ட் சிட்டகாங் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து அவங்களோட டைரக்ட் கண்ட்ரோலுக்கு போயிட்டு கொண்டு வந்துட்டாங்க. அதன் மூலமாக அவங்களோட ஆர்மியை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. டைரக்ட் மணி கிடைக்குது. ஓகே, டைரக்ட் மணி கிடைக்குது. ட்ரேட் பண்ணுன்ற அவசியம் கூட கிடையாது, அந்த இடத்துல இருக்க டாக்ஸை கலெக்ட் பண்ணால் போதும் அப்படின்ற லெவலுக்கு இது மாறுது. ஓகேவா, அண்ட் தென் மிர்ஜாஃபர் இறந்த அப்புறமேட்டு அவரோட மைனர் சன்னான நஜீபுத்தௌலாவை ஓகே அவங்களுக்கு நவாபா நஜீபுத்தௌலாவை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க
இது பண்ணுறாங்க, அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இன் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா அல்டிமேட் பவர் யார் கையில் இருக்குது? நாயப் சுபேதார், ஹூ வாஸ் ஆக்சுவலி டைரக்ட்லி அப்பாயிண்டட் பை த பிரிட்டிஷ். அவங்க நினச்சாதான் அவரை டிஸ்மிஸும் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ஆஸ்பெக்ட்டுக்கு பிரிட்டிஷ் கொண்டு வந்துடுறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத். ஸோ இந்த பேட்டில் ஆஃப் இந்த பேட்டில் முடிஞ்சப்பட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ட்ரீட்டி நடக்குது. இந்த ட்ரீட்டி தான் இந்தியாவோட தலையெழுத்தையே ஃபிக்ஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி சர்டன் இன்ட்ரெஸ்டிங் டீடைல்ஸ் பார்த்துக்கலாம். என்னன்னா பிஃபோர் திஸ் பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முன்ட்ரோ, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கேப்டன் முன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கம்பெனியில் இருக்க சில சோல்ஜர்ஸ் கிட்டே சில சோல்ஜர்ஸ்னாலே என்ன பண்ணுறாருன்னா ஒரு மியூட்டினியை ஃபேஸ் பண்ணுறாரு. ஓகே, ஸோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மியூட்டினியை ஸ்டார்ட் பண்ண லீடர்ஸை பீரங்கியோட முன்னாடி கட்டி பீரங்கியை வெடிக்க வைக்கிறார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரூட்டல் எக்ஸிகியூஷன். ஓகே, இதன் மூலமாக அவர் தன்னோட ஆர்மியை இமீடியட்டாக டிசிப்ளின் பண்ணார். வேற இந்தியாவில் இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்திருந்ததுன்னா அந்த மியூட்னி பண்ண பர்டிகுலர் லீடரையோ இல்லை சோல்ஜரையோ கூப்பிட்டு வச்சு பேசி இல்லை நீ எனக்கு இன்னும் கண்டினியூ பண்ணு, சப்போர்ட் பண்ணு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. பட் ஜஸ்ட் இமேஜின், முன்ட்ரோ என்ன பண்ணுறாருன்னா மியூட்னி பண்ணவங்களை கேப்சர் பண்ணுறாரு. கேப்சர் பண்ணிட்டு அவங்க கூட பீஸ் ட்ரீட்டிலாம் போடல, கேனானுக்கு முன்னாடி கட்டி வச்சு வெடிக்க வச்சிடறாரு. ப்ளோன் ஃப்ரம் கன்ஸ் அப்படின்வாங்க. ஓகே, ஸோ இதன் மூலமாக ஒரு டெரிஃபைங் டிசிப்ளினை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அந்த டைமில் வந்து ஒரு சால்ட் மோனோபொலி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா லேட்டராக இந்தியாவில் ஒரு பெரிய கிளர்ச்சி மகாத்மா காந்தி கீழே தண்டி மார்ச்சில் நடக்கும். ஓகேங்களா, அண்ட் தென் நவாபி கான்செப்ட் அப்படின்றது எண்ட் ஆயிடுச்சு. என்னன்னா மிர்ஜாஃபர் இறந்தப்பட்டு அவரோட மைனர் சன்னான நஜிமுத்தௌலாவை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஆனால் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் நவாப் அப்படின்றதையே ரிட்டையர் பண்ணி விட்டுட்டு ஓகே நவாபை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்ஷனராக அவரோட ஓன் பேலஸ்லேயே உட்கார வச்சிடுறாங்கன்றது தான் ரியாலிட்டி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஒரு சின்ன கம்பேரிசன் பார்த்துக்கலாம். பேட்டில் ஆஃப் பிளாசிக்கும் பேட்டில் ஆஃப் பக்ஸாருக்கும். ஓகே, பேட்டில் ஆஃப் பிளாசி நடந்தது 1757, பேட்டில் ஆஃப் பக்ஸர் நடந்தது 1764. ஓகே, பேட்டில் ஆஃப் பிளாசி இல்லை பிரிட்டிஷ் எப்படி வின் பண்ணாங்கன்னா கான்ஸ்பிரசி அண்ட் ட்ரெச்சரி மூலமாக வின் பண்ணாங்க. வேற பேட்டில் ஆஃப் பக்ஸரில் மிலிட்ரி சுப்பீரியாரிட்டி அண்ட் ஸ்ட்ராட்டஜி மூலமாக வின் பண்ணுறாங்க. பேட்டில் ஆஃப் பிளாசியில் உங்களுக்கு பிரிட்டிஷோட ஆப்போனன்ட் யாருன்னா ஒன்லி த நவாப் ஆஃப் பெங்கால். வேற பேட்டில் ஆஃப் பக்ஸரில் யார் உங்களுக்கு ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்சி ஆஃப் 3 மேஜர் ரூலர்ஸ் ஓகே ஆஃப் இந்தியா, முகல் எம்பரர், ஓகே நவாப் ஆஃப் ஆவாத் அண்ட் நவாப் ஆஃப் பெங்கால். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வாட் ஆர் த பொலிட்டிக்கல் ரிசல்ட்? பிரிட்டிஷ் ஆஃப்டர் பேட்டில் ஆஃப் பிளாசி தே ஹவ் பிகம் கிங் மேக்கர்ஸ். ஏன்னா யார் அடுத்த நவாப்ன்றதை டிசைட் பண்ணுறாங்க. வேற பேட்டில் ஆஃப் பக்ஸருக்கு அப்புறமேட்டு பிரிட்டிஷ் ஹவ் பிகம் த சாவரின் பவர் இன் பெங்கால் ரீஜியன். ஓகே, அண்ட் இது ரெண்டு பேட்டிலோட ஸ்டேட்டஸையும் கம்பேர் பண்ணலாம். பேட்டில் ஆஃப் பிளாசி வந்து ஒரு லோக்கலைஸ்டு கான்ஃப்ளிக்டாக தான் இருந்தது. வேறஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பக்ஸர்ன்றது ஒரு இன்டர்நேஷனல் இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு. ஏன்னா அமெரிக்காவிலாம் பிரிட்டிஷோட ஸ்டேட்டஸை இன்க்ரீஸ் பண்ணுச்சு. ஏன்னா அமெரிக்காவில் அந்த டைம்லையும் பிரிட்டிஷும் ஃப்ரெஞ்சும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த பேட்டிலுக்கு அப்புறமேட்டு ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் அப்படின்ற ஒரு ட்ரீட்டி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த ட்ரீட்டிக்கு பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் பொசிஷனுக்கு கொண்டு வந்தது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த பேட்டில் ஆஃப் ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் அப்படின்றது என்னன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல தான் கிளைவோட ராஜதந்திரங்களையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆவாதை டிஃபீட் பண்ணியாச்சு, நவாப் ஆஃப் ஆவாதை டிஃபீட் பண்ணியாச்சு, ஆனால் கேப்சர் பண்ணலை ஆவாதை. ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கைண்ட்னஸ்னால கிடையாது. ஏன்னா இந்த பேட்டிலோட ஹெட்டே யாருன்னா கிளைவ், ராபர்ட் கிளைவ். இவர் வந்து ஒன்றும் ஒரு பாசத்தினாலேயோ இல்லை ஒரு நல்ல எண்ணங்களாலேயோ பார்த்தீங்கன்னா ஆவாதை கேப்சர் பண்ணாமல் விடலை. பட் ஆனால் ஒரு கோல்டு கால்குலேட்டட் மூவ் தான் அது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல பிரிட்டிஷ் வந்து ஆவாதை எடுத்திருந்தாங்கன்னா அது டைரக்டா மராத்தாஸ் கூட அவங்களோட டைரக்ட் நெய்பர்ஸா மாறி இருக்கும். ஆஸ் வெல் அஸ் நார்த் வெஸ்ட்ல வந்து இன்வைட் பண்ற ஆப்கான்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ரொம்ப பக்கத்துல போயிருப்பாங்க. அதனால ஆவாதை வந்து ஒரு பஃபர் ஸ்டேட் கான்செப்ட்லேயே வச்சிருக்காங்க. ஸோ தட் நவாபை அவங்க பவர்லேயே விடுறாங்க. பட் ஆனால் அவரோட இண்டிபெண்டன்ட் மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தை எடுத்துக்கிறாங்க. கிளைவ் வந்து ஆவாதை ஒரு ஷீல்டா யூஸ் பண்றாரு. எப்படின்னா நார்த் வெஸ்ட்ல இருந்து ஒரு இன்வேடர் வராங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஆவாதை தான் அட்டாக் பண்ணுவாங்க. அந்த டைம்ல பிரிட்டிஷ் ரெடி ஆயிக்கலாம். அஸ் வெல் அஸ் அதே டைம்ல என்ன ஆகுதுன்னா நவாப் ஆஃப் ஆவாத் ஹேவ் டு பே 50 lakh rupees அட் தட் டைம். ஓகே, 50 lakh rupees. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வார் இன்டெமினிட்டின்னுவாங்க, தோத்தவங்க ஜெயிச்சவங்களுக்கு கொடுக்கறது. ஸோ பிரிட்டிஷ் கான்குவஸ்ட் ஆஃப் பெங்கால் வந்து பார்த்தீங்கன்னா தோத்தவங்களாலேயே பிரிட்டிஷ்க்கு ஃபண்ட் கொடுக்குற லெவலுக்கு கொண்டு போயிட்டாரு. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அஸ் ஐ செட் நவாப் சுஜாவுத்தௌலா எதுக்கெல்லாம் அக்ரி பண்ணிக்கிறாரு? ஃபர்ஸ்ட் அலகாபாத்தை சரண்டர் பண்ணிடுறாரு. ஓகே, யார்கிட்ட? பிரிட்டிஷ் கிட்ட கிடையாது. அலகாபாத் அண்ட் காராவை எம்பரர் ஷா ஆலம் கிட்ட சரண்டர் பண்ண அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. 50 lakh rupees
கம்பெனிக்கு வார் இன்டெம்னிட்டி, அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு பேட்டில் ஆஃப் பக்சார்ல நடந்த இழப்பீடுகளுக்காக இவர் தராரு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம பல்வந்த் சிங் அப்படின்ற பர்சனையும் ஜமீன்தார் சாரி அவர் யாருன்னா ஜமீன்தார் ஆஃப் பெனாரஸ் அவரை ஃபுல் பொசிஷன் ஆஃப் அவரோட எஸ்டேட், அதாவது அவரோட லேண்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு தராங்க. ஓகே, இது பிரிட்டிஷ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ராட்டஜிக்கல் பெனிஃபிட் ஆகுது. நெக்ஸ்ட் ஷா ஆலம் 2, அதாவது முகல் எம்பரர் அட் த டைம். ஓகே, ஸோ இவரோடையும் இந்த ட்ரீட்டி சைன் பண்றாங்க. ஓகே, இதுதான் மோஸ்ட் கிரிட்டிக்கல் பார்ட் ஆஃப் த ட்ரீட்டி. ஓகே, ஸோ இவரை ஃபோர்ஸ் பண்ணி இந்த ட்ரீட்டியை சைன் பண்ண வைக்கிறாங்க. ஹி சைன் த ஃபர்மான், அதாவது ராயல் டிகிரி. ஓகே, ஓகே, ஸோ இதுபடி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்றாங்கன்னா திவான், ஓகே, அதாவது சீஃப் ரெவன்யூ கலெக்டர் ஆஃப் பெங்காலா மாறிடுறாங்க. பெங்கால்னா பெங்கால், பீகார் அண்ட் ஒடிசா. ஓகே, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இதுக்காக பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 26 lakh rupees எம்பரருக்கு கொடுக்கறதாவும் 53 lakh டு நவாபுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு கொடுக்கறதாவும் சொன்னாங்க. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்னெல்லாம் மீதி இருக்கோ அது எல்லாமே கம்பெனி கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இன் ரியாலிட்டி இது எதுவுமே ஒரு பாசிட்டிவான ஆஸ்பெக்ட்ல நடக்கவே இல்லை. ஓகே, அண்ட் இந்த டைம்ல என்ன ஆகுது, ஷா ஆலம் அலகாபாத்ல ஒரு ரெசிடென்ட்டா இருக்கிறதா சொன்னாரு. இது யார் அப்படின்னு பார்த்தா நவாப் ஆஃப் ஆவாது கிட்ட இருந்து கிடைச்ச ஏரியா தான் அலகாபாத். ஆனா இந்த அலகாபாத்தை பிரிட்டிஷ் வந்து உங்களுக்கு ஷா ஆலம் 2 கிட்ட கொடுக்க சொல்றாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ஃபர்மான் மூலமா ஓகே திவானி ஆஃப் பெங்கால், பீகார் அண்ட் ஒடிசா மூணுமே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு கிடைக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் என்ன சொல்றாங்கன்னா 53 ஓகே ஒரு ஆனுவல் பேமெண்ட் ஆஃப் 26 lakhs தரதா சொல்றாங்க. பட் இன் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா 53 lakhs டு த கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ இது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டை கிரியேட் பண்ணுது. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். பிரிட்டிஷ் எப்படி அவங்களோட எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவை அவங்களோட கண்ட்ரோல் கீழே கொண்டு போனாங்கன்றது இட்ஸ் அ வெரி க்ரூஷியல் ஃபேக்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு பிரிட்டிஷ் ஹவ் கான்குவர்ட் இந்தியா அண்ட் மேட் இந்தியா ஆஸ் தேர் காலனி. ஸோ இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எம்பரர் ஆஃப் இந்தியா ஷா ஆலம் 2 பென்ஷனராக அலகாபாத்தில் உட்கார வைக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவுக்கு மோர் தென் எனி திங் ஓகே மோர் தென் த லேண்ட் ஒரு முக்கியமான விஷயம் கிடைக்குது. அது என்னன்னா லெஜிட்டமசி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜிட்டமசினா ஒரு அத்தாரிட்டி கிடைக்குது. என்ன ஃபர்ஸ்ட் திங் ஒரு லீகல் கவர். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து எந்த டைம்லயாச்சும் ஏதாச்சும் ஒரு ஏரியாவை கேப்சர் பண்ணணும்னாலோ இல்லை ஒரு லாவை சேஞ்ச் பண்ணணும்னாலோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை எம்பரர் ஆஃப் இந்தியா முகல் எம்பரரோட நேம்ல பண்றாங்க. இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதர் யூரோப்பியன் பவர்ஸான பிரெஞ்சோ டச்சோ லீகலா பிரிட்டிஷை சேலஞ்ச் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்த டைம்ல அஃபீஷியலா முகல் எம்பையரோட அஃபீஷியலா ஃபங்க்ஷன் பண்றதை அந்த ஃபர்மான்ல எழுதி வாங்கிட்டாங்க. ஸோ இந்தியாவோட ஆக்டிவிட்டீஸ்க்காக அவங்க இந்தியன் எம்பரர், அதாவது இந்துஸ்தானோட எம்பரர் முகல் எம்பரருக்கு ஹெல்ப் பண்றதை தான் போட்டுக்கிட்டாங்களே தவிர உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்கொஸ்ட் பாலிசிக்கு போல. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷா ஆலம் 2 ஒரு ப்ரொடெக்டிவ் பிரிசன்குள்ளார தான் வச்சிருந்தாங்க. எம்பரர் வாஸ் ஆக்சுவலி அட் த டைம் ஒரு பிரிசனர் தான் ஃபோர்ட் ஆஃப் அலகாபாத்குள்ளார. ஓகே, அவர் அந்த டைம்ல எந்த ஒரு இந்தியன் ரூலர்ஸ் கிட்டையும் பேச முடியல, இல்லை பிரெஞ்சு கிட்டையும் பேச முடியல. யாரோட பெர்மிஷன் இல்லாமல் பிரிட்டிஷோட பெர்மிஷன் இல்லாமல் அவரால் பேசவே முடியல. ஸோ இந்த டைம்ல சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை நம்ம பார்க்கணும். த எண்ட் ஆஃப் மிர் குவாசிம். ஓகேவா, ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷும் அதர் 2 ரூலர்ஸும் யாரு ஷா ஆலம் 2வும் நவாப் ஆஃப் ஆவாதும் பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி சைன் பண்ணிட்டாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண மிர் குவாசிம் அவர் பார்த்தீங்கன்னா கடைசியில் பாவர்ட்டினால டெல்லியில் இறந்துட்டாரு. அவர் கடைசியாக பார்த்தீங்கன்னா அவருக்கு போடுறதுக்கு கூட ஒரு ஷால் கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கம்பெனியை அப்போஸ் பண்ணவங்களோட நிலைமை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் மாதிரி கிரியேட் பண்ணாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டியூவல் கவர்மெண்ட் ஆர் த டபுள் கவர்மெண்ட் இன் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால தான் டியூவல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இன் பெங்கால் கிரியேட் ஆனிச்சு 1765லேருந்து 1772 வரைக்கும். இதில் பிரிட்டிஷ் கிட்ட தான் எல்லா பவரும் இருந்தது, சச்சஸ் ரெவன்யூ அண்ட் மிலிட்ரி. வேறஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவாப் கிட்ட வெறும் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது லா அண்ட் ஆர்டருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும்தான் இருந்தது. பவர் வித் சம் ஒன், ரெஸ்பான்சிபிலிட்டி வித் சம் ஒன். இதனால தான் த கிரேட் பெங்கால் ஃபெமைன் ஆஃப் 1770 நடந்ததுன்னு நிறைய ஹிஸ்டாரியன்ஸ் சொல்லுவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பல்வந்த் சிங் ஆஃப் பனாரஸ். ஓகே, ஸோ இவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுனால ட்ரைவுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார ஓகே லாயல் பர்சன் கிடைச்சாச்சு. பணக்கார லாயல் பர்சன் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியாவுக்கு கிடைச்சாச்சு. இப்படிதான் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஓன் பீப்புளையே அவங்களோட மதர்லேண்டுக்கு அகேன்ஸ்டாக பிரிட்டிஷ் சேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாக தான் இந்த பல்வந்த் சிங் கிரியேட் ஆனாரு. ஓகே ஓகே ஸோ நம்ம இப்போ டியூவல் கவர்மெண்ட் ஆஃப் பெங்கால்ற டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ராபர்ட் கிளைவ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு என்னன்னா
கவர்மெண்ட்டை பிரிட்டிஷ் வந்து டைரக்டாகவே டேக் பண்ணிட்டாங்கன்னா அவங்க இருக்கிற எல்லா ஃபெயிலியருக்கும் பிரிட்டிஷை தான் எல்லாம் பிளேம் பண்ணுவாங்கட்டு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா அட்மினிஸ்ட்ரேஷனை ரெண்டா பிரிக்கிறாரு. ஓகே, ஸோ கம்பெனி விச் ஹேட் த பிரெயின் அண்ட் பர்ஸ், ஓகேவா, விச் ஹேட் த பிரெயின் அண்ட் பர்ஸ். கம்பெனி கிட்ட திவானி ரைட்ஸ் இருந்தது, அதாவது ரெவன்யூ ரைட்ஸ் இருந்தது. கம்பெனி ஆல்சோ கண்ட்ரோல்டு த ஆர்மி, தி ஹேட் த பவர். வேறஸ் நவாப் இஸ் த மாஸ்க். ஓகே, ஹி வாஸ் லெஃப்ட் வித் நிசாமத் அத்தாரிட்டி, அதாவது லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றது, ஜஸ்டிஸை மெயின்டைன் பண்றது. அவர்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பவர் ஒருத்தங்கிட்டையும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒருத்தங்கிட்டையும் இருந்தது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இதில் என்ன கேட்ச், என்ன ட்ராப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீஸ் மெயின்டைன் பண்ணணும்னா நவாபுக்கு மணி தேவை. ஓகே, யாருக்கு? போலீஸ்க்கு பே பண்ணுறதுக்கு, ஜட்ஜஸ்க்குலாம் பே பண்ணுறதுக்கு. பட் பிரிட்டிஷ் தான் ட்ரெஷரியை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் இல்லாமல் பார்டர்ஸை டிஃபெண்ட் பண்ணணும்னா நவாபுக்கு ஆர்மி தேவை. ஆனால் பிரிட்டிஷ் தான் சோல்ஜர்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டைமில் தான் பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டெபுட்டி சிஸ்டம், அந்த டியூல் கவர்மெண்ட் ஆஃப் பெங்காலில் டெபுட்டி சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரெவன்யூ கலெக்ஷன், ஓகே, திவானி ரைட்ஸை பிரிட்டிஷ் வச்சுருந்தாங்க, நிசாமத் ரைட்ஸை நவாப் கிட்ட கொடுத்துட்டாங்க. ஓகே, பவர் பிரிட்டிஷ் கிட்ட இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி நவாப் கிட்ட இருக்கு. இது ரொம்ப குரூஷியலான பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த திவானி ஃபங்க்ஷனை மெயின்டைன் பண்றதுக்காக கம்பெனி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 டெபுட்டி திவான்ஸை அப்பாயிண்ட் பண்ணாங்க. முகமது ரேசா கான், ஓகே, ஃபார் பெங்கால், அண்ட் ராஜா சிதாப் ராய் ஃபார் பீகார். ஓகே, ஸோ இந்த டெபுட்டி சிஸ்டம், ஓகே, பிரிட்டிஷ் வந்து ஸ்டில் மெர்ச்சன்ஸாக தான் அவங்கள எல்லா இடத்துலையும் அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. அண்ட் இன் ரியாலிட்டி தே டிடன்ட் நோ ஹவு டு கலெக்ட் டாக்ஸஸ் ஃப்ரம் த இந்தியன் வில்லேஜஸ். ஸோ இந்த இதை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக தான் தே அப்பாயிண்டட் 2 Indian intermediaries with whom are Muhammad Raza Khan, who is the deputy diwan for Bengal, ராஜா சிதாப் ராய், who is the deputy diwan for Bihar. இவங்கலாம் எஃபெக்டிவ்லி பிரிட்டிஷ்காக டாக்ஸ் ஃபார்மிங் பண்ணாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி they were under constant pressure, okay, to send maximum revenue to Calcutta to the British. அதனால என்ன பண்றாங்கன்னா, அவங்க பெசன்ஸை ஒரு இறக்கமே இல்லாம, ஒரு மேர்சியே இல்லாம ஸ்குவீஸ் பண்றாங்க. ஓகே, அண்ட் இந்த பெசன்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா நவாப் அப்பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. ஓகே, ஸோ நவாப் ஏதாச்சும் போயிட்டு பிரிட்டிஷ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணார்னா பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா எங்ககிட்ட ஃபண்ட் இல்லைன்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சர்க்கிளை வந்து கிரியேட் பண்ணி விட்டாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, யாருமே, அதாவது இந்தியன் பெசன்ஸும் நிம்மதியா இல்லை, நவாபும் நிம்மதியா இல்லை. எதுக்காக கிளைவ் இந்த சிஸ்டத்தை ப்ரிஃபர் பண்ணார்னா 3 இம்பார்ட்டன்ட் ரீசன் இருக்கு. Okay, so I'll explain you why Clive preferred this particular system. He had 3 important reasons for not taking direct control. First வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் ஜெலசி அவாய்ட் பண்ணுறதுக்கு. அதாவது பிரிட்டிஷ் வந்து ஓப்பனாக அவங்கள ரூலர்ஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டா, ஃப்ரெஞ்சு, டச்சு, போர்ச்சுகீஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யுனைட் ஆகிருப்பாங்க. ஃப்ரெஞ்சு, டச்சு, போர்ச்சுகீஸ் 3 பேர் யுனைட் ஆகிட்டு பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக வாரில் எங்கேஜ் ஆகிருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் திங். அதனால அவர் டைரக்ட் ரூலராக போல. ரெண்டாவது, லேக் ஆஃப் மேன் பவர். அந்த அளவுக்கு இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் இல்லை, ஏன்னா மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இந்தியாவில் இருந்தாங்க, இன் தௌசண்ட்ஸ் ஆஃப் வில்லேஜஸ். ஸோ அதில் டைரக்டாக என்கேஜ் ஆகிக்கல. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் ஃபேக்டர். அதாவது இந்தியாவில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க, பிரிட்டிஷ் கிடையாது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டைரக்டாக ஒரு இடத்த ரூல் பண்ண ஆரம்பிச்சா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, என்டர் பண்ணிட்டு அதோட ப்ராஃபிட்ஸை வந்து டைரக்டாக எடுத்துடுவாங்க. இதுதான் பின்னாடி நடந்தது. பட் ஆனால் அது அந்த டைம்லேயே நடக்கக்கூடாதுன்றதுனால பிரிட்டிஷ் என்ன பண்ணார்னா, உங்களுக்கு டைரக்ட் கண்ட்ரோல் எடுக்காம இந்த டியூவல் கவர்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல எடுத்தாரு. பட் இதுக்கு வந்து ஒரு டிசாஸ்ட்ரஸ் கான்சிக்வன்சஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் டியூவல் சிஸ்டம் ஆஃப் பெங்கால் ஹாஸ் லெட் டு, ஜென்ரலாக ஹிஸ்டாரியன்ஸ் இதை வந்து கிரேட் லூட் ஆஃப் பெங்கால்னுவாங்க. என்னன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் பிரேக் டவுன் நடந்துருச்சு. என்ன, நவாப் கிட்ட மணி இல்லை, அதனால கேனல்ஸை ரிப்பேர் பண்ண முடியல. ஓகே, அதனால கொள்ளைகள் அதிகமானுச்சு, டக்காய்டின்னுவாங்க. ஓகே, ஹைவே ராபரி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமானுச்சு. வேற இந்த டைம்ல தான் கம்பெனி வந்து பப்ளிக் வெல்ஃபேர் எல்லாம் பார்க்கவே இல்லை. அவங்க வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த டைம்ல தான் இந்த கிரேட் பெங்கால் ஃபெமைன் ஆஃப் 1770 நடந்தது. அல்டிமேட் ட்ராஜடி ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம். ஏன்னா, ஒரு நேச்சுரல் ட்ராட்ன்றது எப்படி ஒரு மேன்மேடு கேட்டாஸ்ட்ரஃபியா மாறுச்சு அப்படின்றது இதுல இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, 1/3 ஆஃப் பாப்புலேஷன் டைட் ஆஃப் ஹங்கர். கிட்டத்தட்ட 10 மில்லியன் பீப்புள், அதாவது 1 கோடி மக்கள் பக்கமா பசினால இறக்குறாங்க. ஆனாலும் இந்த டைம்லயும் இந்த கம்பெனி அஃபீஷியல்ஸ், ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட அஃபீஷியல்ஸ் வந்து கண்டினியூஸா டாக்ஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஓகே, இன்னும் ஆச்சரியமான இல்லை வருத்தப்படுற விஷயம் என்னன்னா, சில இடத்துல இந்த ஃபெமைன் டைம்ல இன்னும் டாக்ஸஸை அதிகமாக்குனாங்களே தவிர குறைக்கவே இல்லை. ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ரெவன்யூ கண்ட்ரோல் பிரிட்டிஷ் கம்பெனி கிட்ட இருக்கு. எதனால? ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் மூலமா. மிலிட்ரி, அதாவது நிசாமத் கண்ட்ரோலும் பிரிட்டிஷ் கிட்ட தான் இருக்கு. சிப்பாய் ஆர்மி, அவங்களோட ஆர்மியை வந்து கண்ட்ரோல் பண்றதுனால.
ஜஸ்டிஸ் அண்ட் போலீஸ் கண்ட்ரோல் வந்து நவாப் கிட்ட இருக்கு. பேப்பர்ல தான் இருக்கு. பட் இந்த நவாபை வந்து பிரிட்டிஷ் தான் நாமினேட் பண்றாங்க. பப்ளிக் வெல்ஃபேர் யார்கிட்டயும் இல்லை. நவாபும் அதை பத்தி கண்டுக்கல, பிரிட்டிஷும் அதை பத்தி கண்டுக்கல. ஓகே ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம இன்னொரு முக்கியமான பர்சனை பத்தி பார்க்கணும். யாருன்னா ராபர்ட் கிளைவ். ஓகே, ஸோ ராபர்ட் கிளைவ் the clerk who become the conqueror அப்படின்னுவாங்க. clerk who become the conqueror. ஓகே, ஸோ கிளைவ் வந்து தான் இஸ் an ultimate example of செகண்ட் லைன் லீடர்ஷிப் அப்படின்றதுக்கு ஒரு அல்டிமேட் எக்ஸாம்பிள். என்ன அப்படின்றது டேர்னிங் பாயிண்ட் என்னன்னா 1751 நடந்தது. பிஃபோர் he was the victor of Plassey, அவர் வந்து பார்த்தீங்கன்னா சீஜ் ஆஃப் ஆர்காட், அதாவது கர்நாடிக் வார்ஸ்ல வெறும் 210 சோல்ஜர்ஸை வச்சு என்ன பண்ணுவார்னா ஆர்காட் ஃபோர்ட்டை கேப்சர் பண்ணி thousands ஆஃப் எனிமி சோல்ஜர்ஸ்க்கு அகேன்ஸ்டா ப்ரொடெக்ட் பண்ணுவார். ஜஸ்ட் இமேஜின் 210 men வர்சஸ் thousands ஆஃப் பீப்புள். ஸோ இதனால தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்கு ஃபேவராக இருந்தா வார் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்டிஷ்க்கு ஃபேவராக மாறுது. அதனால தான் அவரை ஹெவன் பார்ன் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க. மெர்சினரி ஸ்பிரிட் இருந்தது, அதாவது ஒரு கொலையாளிக்கான ஸ்பிரிட் இருந்தது. அவர் ட்ரெடிஷ்னலாக சோல்ஜரே கிடையாது, பட் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட். அதனால அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு 18th century இந்தியாவில் ஒரு வெல் பிளேஸ்டு பிரைப் அப்படின்றது ஒரு வெல் பிளேஸ்ட் பெட்டாலியனோட சிறந்தது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு. ஓகே, ஸோ அதனால மோஸ்ட் ஆஃப் த டைம் வாரை வந்து இவர் பிரைப் மூலமாக தான் வின் பண்ணார். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கிளைவ் வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை இந்தியாவில் வந்து கவர்னராக இருந்தார். ஃபர்ஸ்ட் டேர்ம் 1757 to 1760, 1757 to 1760. இந்த டைம்ல அவர் ஃபோக்கஸ் பண்ணது எக்ஸ்பேன்ஷனை ஃபோக்கஸ் பண்ணாரு. விக்டரி அட் பிளாசி, ஓகே, மிர் ஜாஃபரை வந்து இன்ஸ்டால் பண்ணாரு. கம்பெனி வந்து ஒரு டாமினன்ட் பொலிட்டிக்கல் புரோக்கராக வச்சிருந்தாரு. வேற செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1765 to 67, 1765 to 67 இந்த டைம்ல அவர் கன்சால்டேஷனை ஃபோக்கஸ் பண்ணாரு. பர்டிகுலரா பேட்டில் ஆஃப் பக்சருக்கு அப்புறமேட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தவறுகளை சரி பண்ண ட்ரை பண்ணார். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் சைன் பண்ணாரு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டியூவல் கவர்மெண்ட் சிஸ்டமை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம கம்பெனியோட பிரைவேட் ட்ரேட் எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கும் அவர் பார்த்தாரு. ஓகேவா? ஆனால் பட் இன் ரியாலிட்டி அதை அவரால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியலை. ஓகே, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவரோட செகண்ட் டேர்ம் அப்போ அவரோட கம்பெனி அஃபீஷியல்ஸே அவருக்கு அகேன்ஸ்டாக மியூட்னி பண்ணாங்க. இதை வந்து ஒயிட் மியூட்னி அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காகன்னா அவங்களுக்கு தர எக்ஸ்ட்ரா ஃபீல்ட் அலவன்ஸ், அதாவது பட்டா அப்படின்வாங்க. நீங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கலாம் பேட்டா தரதா அப்படின்னு. அந்த பேட்டான்ற கான்செப்ட் இங்கே தான் கிரியேட் ஆகுது. அந்த பேட்டா அப்படின்றத கம்பெனி அஃபீஷியல்ஸ்க்கு இவர் குறைக்க ட்ரை பண்ணுறாரு. அதுக்காகவே இங்கிலீஷ் ஆர்மி பர்சன்ஸே இவருக்கு அகேன்ஸ்டாக மியூட்னி பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதனால் லேட்டாக என்ன ஆகுது அப்படின்னா இந்தியாவிலேருந்து அவர் பதவி விலகி இங்கிலாந்துக்கு போயிடுறாரு. ஓகே, லிசன், இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ப்ரைவேட் ட்ரேட் ரைட்ஸை விட்டு கொடுக்க சொல்கிறாரு. அதுக்காகவே அவர் சொசைட்டி ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுறாரு. இந்த சொசைட்டி ஆஃப் ட்ரேட் தான் இந்தியாவில் பர்டிகுலராக ஈஸ்டர்ன் இந்தியாவில் சால்ட், பெட்டல் நட், அதாவது பாக்கு அண்ட் தென் டொபாக்கோ, இது மூணுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மோனோபொலி மெயின்டைன் பண்ணுச்சு. ஓகே, ஸோ கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லூட்டர் மென்டாலிட்டியிலேருந்து கவர்னிங் ஆஸ்பெக்ட்டுக்கு சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணார். பட் ஆனால் அல்டிமேட்லி இவரோட எண்டுன்றது நிம்மதியாக இல்லை. இங்கிலாந்துக்கு ஒரு பெரிய ஃபார்ச்சூனோட அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா 400,000 பவுண்ட்ஸோட போனார். இன்னைய வேல்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பல கோடிகள் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அந்த டைமில் அவருக்கு ஆனுவல் இன்கம் ஆஃப் 40,000 பவுண்ட்ஸ் இருந்தது. அது இந்தியன் ஜாகீர் மூலமாக அவருக்கு கிடைச்சது. இட் இஸ் டூ மச் மணி. அதனால் அவர் வந்து பார்லிமெண்ட்டோட மெம்பராகவும் என்டர் ஆனார். பட் ஆனால் இவ்வளோ வெல்த்தோட இருக்கிறதா பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் அவருக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஜெலசியை கிரியேட் பண்ணுச்சு. ஓகேங்களா? இதனால் அவருக்கு அகேன்ஸ்டாக ஒரு பார்லிமெண்ட்ரி கமிட்டி கிரியேட் பண்ணுறாங்க. 1772ல் அவருக்கு அகேன்ஸ்டான கரப்ஷன் சார்ஜஸ் வந்து லே பண்ணுறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு அவர் இந்த கரப்ஷன் சார்ஜஸ் அகேன்ஸ்டாக அவரே வாதாடுறாரு. அது ரொம்ப சிறப்பாக பண்ணுவார். ஐ ஸ்டாண்ட் அஸ்டானிஷ்ட் அட் மை ஓன் மாடரேஷன். அதாவது எப்படி எவ்வளோ வந்து அவரால் ஸ்டீல் பண்ண முடியுதுன்றத நினச்சி அவரே அஸ்டானிஷ் ஆகுறேன் அப்படின்னு சொல்லுவார். ஓகே, பட் ஆனால் லேட்டராக வந்து அவருக்கான நல்ல பேர், அதாவது நல்ல பேர்னா பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லவர் தானே. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட எல்லா சார்ஜஸையும் கிளியர் பண்ணி அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையல்னால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. அது இல்லாமல் அவருக்கு வந்து ஒரு கிரானிக் பெயின் இருந்தது. அதுக்காக அவர் ஓபிஎம் எடுத்துகிட்டு இருந்தார். பிகாஸ் அட் த டைம் நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஓபிஎம்ன்றது அந்த காலத்தில் மருந்தை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஆன பீப்புளை அந்த டைமில் பிரிட்டனில் வந்து நபோப்ஸ் அப்படின்வாங்க. கிண்டலுக்கு யூஸ் பண்ணுற டேர்ம் இது. ஏன்னா இந்தியாவில் இருக்க நவாப்ஸ்க்கு ஈக்குவலாக இவங்களுக்கும் பணம் இருக்குது. ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா
ஒரு ப்ராப்பரான பிரிட்டிஷ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்துல இருக்க பீப்புளெலாம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட வெல்த்தியஸ்ட் ஆஃபீஸர்ஸை மார்க் பண்ணாங்க. அதுக்கு யூஸ் பண்ண நபோப் தான். ராபர்ட் கிளைவும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஓகே, ஸோ பப்ளிக் வந்து இந்த நபோப்ஸ் ரொம்ப வெறுத்தாங்க. அதுக்கும் அதனாலையும் மன உளைச்சலுக்கு நிறையா ஆளானாரு. ஸோ இதனால ராபர்ட் கிளைவ் என்ன ஆகுறாருன்னா, என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1774ல் தற்கொலை பண்ணிக்கிறாரு. ஹி டுக் ஹிஸ் ஓன் லைஃப் இன் 1774. ஹி டுக் ஹிஸ் ஓன் லைஃப். ஓகே, ஸோ அவர் வந்துன்னா பிரிட்டிஷ்க்கு ஒரு எம்பையரே கொடுத்தவர். பட் ஆனால் அவரோட எஸ்டேட்டில் அவர் தனி ஆளாக ஒரு மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் கொலாப்ஸ்னால இறந்து போயிடுறாரு. ஸோ இதுதான் த கிரேட் ராபர்ட் கிளைவோட எண்ட் ஆகுது. ஓகே, இந்த பர்டிகுலர் வீடியோவில் நாம் பார்த்தது எப்படி பிரிட்டிஷ் த கிரேட் பெங்கால் எம்பையரை கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணி அவங்களோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்தாங்கன்றது. நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் எப்படி மற்ற ரீஜனல் கிங்டம்ஸ் எல்லாத்தையும் பிரிட்டிஷ் வந்து அவங்களோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்தாங்கன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டே டியூன்ட் ஆஸ்பிரண்ட்ஸ். ஆல் த வெரி பெஸ்ட். Veranda IAS, where your dream becomes reality.